அனைவருக்கும் வணக்கம். நம்ம இதுக்கு முன்னாடி 6ஆம் வகுப்பு முதல் பருவம், 2ஆம் பருவம், 3ஆம் பருவம் மூணுமே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. 7ஆம் வகுப்பு நம்ம தொடங்கி இயல் 1 கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இன்றைக்கி வந்துட்டு இயல் 2 தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி கிளாஸஸ் அட்டன் பண்ணாதவங்க அந்த வீடியோஸ்லாம் போய் பார்த்துட்டு அதுக்கப்புறமா இதை கண்டினியூ பண்ணிக்கோங்க. ஓகே, அப்போ தான் உங்களுக்கு ஒரு கண்டினியூட்டி இருக்கும். ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இயல் 2 அணிநிழல் காடு. ஓகேயா? ஸோ கற்றல் நோக்கங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செய்யுளின் வருணனி பகுதிகளை படித்து சுவைத்தல், காடுகளும் காட்டு உயிர்களும் நாட்டின் உயிர்நாடி என்பதனை புரிந்து கொள்ளுதல், காட்டு உயிர்களுக்கும் சுற்றுச்சூழலுக்கும் இடையேயான தொடர்பை குறித்து புரிந்து கொள்ளுதல், நேர்காணல் வடிவத்தில் அளிக்கப்பட்ட கருத்துக்களை படித்துணரும் திறன் பெறுதல். ஓகே, எழுத்துக்கள் குறுகி ஒலிக்கும் இடங்களை அறிந்து பயன்படுத்துதல். ஸோ கவிதை பேழையில் இயல் 2 காடு அப்படிங்கிற தலைப்பில் ஒரு கவிதை தான் நமக்கு பாடல் தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. காடும் கடலும் நமக்கு எப்போதும் காட்சிக்கு இன்பம் தருபவை. ஒரு நாட்டின் வளம் அந்நாட்டின் மொத்த நிலப்பரப்பில் அமைந்துள்ள காடுகளின் அளவை பொறுத்தே மதிப்பிடப்படுகிறது. அதனால் தான் காட்டின் வளமை நாட்டின் வளம் என்று அறிஞர்கள் கூறுகின்றனர். காட்டையும் காட்டின் குளிர்ச்சியையும் காட்டு விலங்குகளின் கொண்டாட்டங்களையும் கவிதை வழி அறிவோம். ஸோ அழகான ஒரு படம் கொடுத்துருக்காங்க நமக்கு. ஸோ இந்த கவிதை தான். கார்த்திகை தீபமென காடெல்லாம் பூத்திருக்கும், பார்த்திட வேண்டுமடி கிளியே பார்வை குளிருமடி. கார்த்திகை தீபமென காடெல்லாம் பூத்திருக்கும் எதை சொல்வாங்க? பூவை தான் சொல்கிறாங்க. ஓகேங்களா? காடு பொருள் கொடுக்கும், காய்கனி ஈன்றெடுக்கும், கூடி கழித்திடவே கிளியே குளிர்ந்த நிழல் கொடுக்கும். ஓகே, காடு வந்துட்டு பொருள் கொடுக்கும், காய்கனி ஈன்றெடுக்கும், காய்கனி கொடுக்கும், நம்ம சாப்பிட்றதுக்கான காய்கனி இதெல்லாம் கொடுக்குது, பொருள் கொடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. கூடி கழித்திடவே கிளியே குளிர்ந்த நிழல் கொடுக்கும். ஓகே, அது காடு வந்துட்டு நமக்கு வெயிலை மறைச்சி நமக்கு நிழலையும் கொடுக்குது அப்படின்றாங்க. குரங்கு குடியிருக்கும், கொம்பில் கனிப்பறிக்கும், மரங்கள் வெயில் மறைக்கும், கிளியே வழியில் தடை இருக்கும். ஸோ குரங்கு வந்துட்டு அங்கே குடியிருக்கும், அங்கே இருக்கிற கனிகளெல்லாம் பறித்து சாப்பிடும் இல்லையா? ஸோ அதை சொல்லியிருக்காங்க. ஸோ மரங்கள் வந்துட்டு வெயிலை மறைச்சிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக கிளியே வழியில் தடை இருக்கும். தடைகள் கண்டிப்பாக இருக்கும் இல்லையா? காடு இருக்குன்னா காடு மேடு இதெல்லாம் இருக்கும்ல. ஸோ அதன் தடைகள்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பச்சை மயில் நடிக்கும், பன்றி கிழங்கெடுக்கும், நச்சரவங்கலங்கும், கிளியே நரியெல்லாம் மூளையிடும். பச்சை மயில் வந்துட்டு நடிக்கும்னா அது தோகையை விரித்து டான்ஸ் ஆடும் இல்லையா? ஸோ அதை சொல்லியிருக்காங்க. பன்றி கிழங்கெடுக்கும், அங்கே உள்ள காட்டு பன்றிகள்லாம் அங்கே இருக்கிற கிழங்கை தோண்டி சாப்பிடுமா. ஸோ அதை பார்க்கும்போது நச்சரவம் அப்படின்னா என்னென்னா பாம்பு, விஷப்பாம்பு தான் சொல்கிறாங்க. ஸோ அதை அந்த பன்றி வந்து கிழங்கு தோண்டி சாப்பிட்றத வந்துட்டு நச்சரவம் பார்த்து பாம்பு பார்த்து கலக்கமாக இருக்குமா. அதுக்கு கிளியே நரியெல்லாம் மூளையிடும், நரியெல்லாம் வந்துட்டு ஊளையிடுற சத்தம் கேட்கும். அதிமதுர தழையை யானைகள் தின்றபடி புதுநடை போடுமடி. அதிமதுர தழைனா இலைகளை வந்துட்டு யானைகள் சாப்பிடுதுல, அவ சுவையான இலைகளை வந்துட்டு அந்த மாதிரி ஒரு சுவையான இலைகளை வந்துட்டு யானைகள் சாப்பிட்டு புதுநடை, அதாவது ஜாலியாக நடந்து போகுமா. ஓகேயா? ஸோ அப்புறம் பூங்குயில் கூவுமடி, கிளியே பூங்குயில் கூவுமடி அப்படின்னு சொல்கிறாங்க. பூங்குயில் சத்தம் கேட்டுட்டு இருக்கோம் இல்லையா காட்டில். அப்புறம் சிங்கம் புலி கரடி சிறுத்தை விலங்கினங்கள் எங்கும் திரியுமடி கிளியே இயற்கை விடுதியிலே. சிங்கம் புலி கரடி அப்புறம் சிறுத்தை விலங்கினங்கள்லாம் எங்கே பார்த்தாலும் திரிஞ்சிட்ருக்கோம் இல்லையா காட்டில், அதை சொல்கிறாங்க. திரியுமடி கிளியே இயற்கை விடுதியிலே. இயற்கை விடுதியிலேனா என்னது? காடை தான் வந்துட்டு இயற்கை விடுதி அப்படின்னு சொல்லி பாடியிருக்காங்க. ஓகே, அந்த கவிதை எழுதினவர் சுரதா அவர்கள். ஸோ சொல்லும் பொருளும்ல ஈன்று அப்படின்னா தந்து, அதாவது காய்கனி ஈன்று அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை இருந்தது இல்லையா? ஸோ அது வந்துட்டு என்னென்னா தந்து, காய்கனிகளை தருது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கொம்பு அப்படிங்கிறது கிளை, கொம்பில் வந்து கனி பறிக்குதுன்னு குரங்கு வந்து கொம்பில் கனி பறித்து சாப்பிட்றது தான் சொல்லியிருந்தாங்க இல்லையா? ஸோ அந்த கொம்புங்கிறது கிளைகளில் கனி பறிக்கிறது தான் சொல்லியிருக்காங்க. அதிமதுரம் அப்படிங்கிறது மிகுந்த சுவையுடைய இலைகளை வந்துட்டு யானை சாப்பிட்றதா குறிப்பிட்டிருக்கிறாங்க. அடுத்ததாக கழித்திட அப்படிங்கிறது மகிழ்ந்திட. ஓகே, களிப்போடு இருக்கிறதுன்னு சொல்லுவோம்ல, களிப்பு அப்படின்னா மகிழ்ச்சி, அது மாதிரி கழித்திடங்கிறது மகிழ்ந்திட. நச்சரவம் அப்படிங்கிறது விடமுள்ள பாம்பு, அதாவது விஷமுள்ள பாம்பு. விடுதி அப்படிங்கிறது தங்கும் இடம். ஓகே, ஸோ இயற்கை விடுதிங்கிறது காடு குறிப்பிட்டிருந்தா அந்த விடுதிக்கு என்ன மீனிங் அப்படின்னா தங்கும் இடம் அப்படின்னு பேர். ஓகே, ஸோ பாடலின் பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா,
கார்த்திகை விளக்குகள் போல காடு முழுவதும் மலர்கள் மலர்ந்திருக்கும். அவற்றை காணும் கண்கள் குளிர்ச்சி பெறும். காடு பல வகையான பொருட்களை தரும், காய்கனிகளையும் தரும். எல்லோரும் கூடி மகிழ்ந்திட குளிர்ந்த நிழல் தரும். அங்கே வசிக்கும் குரங்குகள் மரக்கிளைகளில் உள்ள கனிகளை பறித்து உண்ணும். மரங்கள் வெயிலை மறைத்து நிழல் தரும். அடர்ந்த காடு வழி செல்வோருக்கு தடையாயிருக்கும். பச்சை நிறமுடைய மயில்கள் நடனமாடும். பன்றிகள் காட்டில் உள்ள கிழங்குகளை தோண்டி உண்ணும். அதனை கண்டு நஞ்சினை உடைய பாம்புகள் கலக்கமடையும். நரிக்கூட்டம் ஊளையிடும். மிகுந்த சுவையுடைய தழையை யானைகள் தின்றபடி புதிய நடை போடும். பூக்கள் பூத்து குலுங்கும். மரங்களில் குயில்கள் கூவும். இயற்கை தங்குமிடமாகிய காட்டில் சிங்கம், புலி, கரடி, சிறுத்தை போன்ற விலங்கினங்கள் எங்கும் அலைந்து திரியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ நான் இப்போ அந்த பாடலை பாடிக்கிட்டே உங்களுக்கு எல்லாமே வந்துட்டு விளக்கமாக சொல்லிட்டேன். ஸோ அதே தான் இங்கே பாடலின் பொருளையும் கொடுத்துருக்காங்க. ஓகேயா, ஸோ கார்த்திகை விளக்குகள் போல் காடு முழுவதும் மலர்கள் மலர்ந்திருக்கும். காணும் கண்கள், அந்த காண்ற கண்கள், அதை பார்க்குற கண்களுக்கு குளிர்ச்சியாக இருக்குமா. ஓகேயா, காடு பல வகையான பொருட்களை தருது, காய்கனிகளையும் தருது அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாரும் கூடி மகிழ்ந்திட குளிர்ந்த நிழலையும் கொடுக்குது. அங்கே வசிக்கும் குரங்குகள் மரக்கிளைகளில் இருக்கிற கனிகளை பறித்து உண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. மரங்கள் வெயிலை மறைத்து நிழல் தரும். அடர்ந்த காடு வழிச்செல்வோருக்கு தடையாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பச்சை நிறமுடைய மயில்கள் நடனம் ஆடுது அப்படின்றாங்க. பன்றிகள் காட்டில் உள்ள கிழங்குகளை தோண்டி உண்ணுது. அதனை கண்டு நஞ்சினை உடைய பாம்புகள் கலக்கமடையுது. ஓகே, ஸோ அதை பார்த்துட்டு இந்த பாம்பெல்லாம் கலக்கமடையுது அப்படின்றாங்க. நரிக்கூட்டம் ஊளையிடுது. அப்புறம் மிகுந்த சுவிடைய தழையை யானைகள் தின்றபடி புதிய நடை போடுது. ஓகே, ஸோ அதை சாப்பிட்டது ஒரு எனர்ஜெட்டிக்காக ஆகிடும்ல அது. ஸோ அதை புதிய நடை போட்டு அது போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. பூக்கள் பூத்து குலுங்கும் மரங்களில் குயில்கள் கூவுது அப்படின்றாங்க. அடுத்ததான் இயற்கை தங்குமிடமாகிய காட்டில் சிங்கம், புலி, கரடி, சிறுத்தை இந்த போன்ற விலங்கினங்கள்லாம் அங்கே அலைஞ்சு திரியுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேயா, ரொம்ப அழகான பாடல் இது. ஸோ அதை எழுதினவர் பார்த்திங்கன்னா சுரதா அப்படிங்கிறவர் தான். சுரதாங்கிறவர் தான் எழுதியிருக்காரு. சுரதா அப்படிங்கிறவருடைய இயற்பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ராசகோபாலன். ஓகே, சுரதாவின் இயற்பெயர் ராசகோபாலன். இவர் பாரதிதாசன் மீது மிகுந்த பற்று கொண்டவர். பாரதிதாசனின் இயற்பெயர் சுப்புரத்தினம். எனவே தம் பெயரை சுப்புரத்தின தாசன் என்று மாற்றிக்கொண்டார். அதன் சுருக்கமே சுரதா என்பதாகும். உவமைகளை பயன்படுத்தி கவிதைகள் எழுதுவதில் வல்லவர் என்பதால் இவரை உவமை கவிஞர் என்றும் அழைப்பர். அமுதும் தேனும், தேன்மழை, துறைமுகம் உள்ளிட்ட பல நூல்களை இவர் இயற்றியுள்ளார். ஓகேயா, ஸோ சுரதா அவர்களுடைய இயற்பெயர் பார்த்திங்கன்னா ராசகோபாலன். ஓகேயா, ஸோ இவர் பாரதிதாசன் மீது கொன்ற பற்றின் காரணமாக பாரதிதாசனுடைய இயற்பெயர் சுப்புரத்தினம் இல்லையா. ஸோ அந்த பெயரை தம் பெயராக சுப்புரத்தின தாசன் அப்படின்னு சொல்லி மாற்றிக்கிட்டாரு. ஓகே, அவங்களுக்கு தெரியும் பாரதிதாசனே பாரதியார் அவர்களின் மீது கொன்ற பற்றின் காரணமாக தான் அவர் பெயரை பாரதிதாசன் அப்படின்னு சொல்லி மாற்றிக்கிட்டாரு. ஆனால் இவர் பாரதிதாசனுடைய பாரதிதாசன் அவர்கள் மீது கொண்ட பற்றின் காரணமாக அவருடைய இயற்பெயர் இருக்கு இல்லையா சுப்புரத்தினம் அப்படிங்கிறது. ஸோ அந்த பெயரை அந்த பெயருக்கு கீழே அவர் சுப்புரத்தின தாசன் அப்படின்னு சொல்லி இவரை இவருடைய பெயரை வச்சிட்ருக்காரு. ஸோ சுப்பு ரத்தின தாசன், சு ர தா, அதோடைய ஷார்ட் தான் சுரதா அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேயா, ஸோ இது லாஸ்ட்டாக உள்ள நடந்த டெஸ்ட்டில் நம்ம இந்த கொஷின் கேட்டிருந்தோம். பாரதிதாசனுடைய இயற்பெயர் என்ன அப்படின்னு சொல்லி ஒரு கொஷின் கேட்டிருந்தோம். அதுக்கு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா சுப்புரத்தினம், அப்புறம் கனகரத்தினம்னு இன்னொரு ஆப்ஷன் இருந்துச்சு. ஓகே, ஸோ நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகிட்டீங்க. கனகரத்தினம்னு பண்ணியிருந்தீங்க. ஸோ ஆக்சுவலி என்னென்னா கனக சுப்புரத்தினம்ங்கிறது தான் அவருடைய இயற்பெயர். ஓகே, ஸோ உங்களுக்கு சுப்புரத்தினம் கொடுத்துட்டு கனக சுப்புரத்தினம் கொடுத்துருந்தா நீங்கள் கனக சுப்புரத்தினம் செலக்ட் பண்ணலாம். ஆனால் அதே சுப்புரத்தினம் கொடுத்துட்டு உங்களுக்கு கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக தான் கனகரத்தினம் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் வச்சுருந்தோம். ஸோ ஆனால் நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிட்டு நிறைய பேர் அது கனகரத்தினம் தான் ஆன்சர் அப்படின்னு கமெண்ட்டே பண்ணியிருந்தாங்க. ஓகேயா, ஸோ அந்த மாதிரி கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க. கனக சுப்புரத்தினம்ங்கிறது அவருடைய முழு இயற்பெயர். சுப்புரத்தினம்ங்கிறது ஷார்ட்டாக நம்ம சொல்கிறது. ஓகே, ஸோ சுப்புரத்தினம்னு கொடுத்துருந்தா சுப்புரத்தினம் தான் நீங்கள் பண்ணணும். அப்படி இல்லாமல் கனக சுப்புரத்தினம்னு உங்களுக்கு ஆப்ஷனில் இருந்துச்சுன்னா நீங்கள் கனக சுப்புரத்தினம்னு செலக்ட் பண்ணலாம். ஓகேயா, ஸோ இது கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க. ஸோ நான் அதை திரும்ப உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஸோ இந்த டைமில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அடுத்ததான் ஓமைகளை பயன்படுத்தி கவிதைகள் எழுதுறதுல வல்லவர் அப்படின்னு சொல்கிறாங்க. இவரை ஓமை கவிஞர் அப்படின்னும் அழைப்பாங்க. ஓமை கவிஞர் சுரதா அப்படின்னும் கூப்பிடுவாங்க. ஓகே, சுரதான்னா ஓமை கவிஞர் யார் அப்படின்னு கேட்டால் சுரதா அவர்கள் தான்.
அடுத்து அமுதும் தேனும் தேன்மழை துறைமுகம் உள்ளிட்ட பல நூல்களை இவர் இயற்றியுள்ளார். இப்பாடல் தேன்மழை என்னும் நூலில் இயற்கை எழில் என்னும் பகுதியிலிருந்து எடுத்து தரப்பட்டுள்ளது. இந்த பாடல் வந்துட்டு காடுங்கிற இந்த பாடல் தேன்மழை என்னும் நூலிலிருந்து இயற்கை எழில்ங்கிற பகுதியில் எடுத்திருக்கிறாங்க. ஓகே, இப்பாடல் கிளிக்கண்ணி என்னும் பாவகையை சேர்ந்தது. ஓகேயா, ஸோ கிளிக்கண்ணிங்கிற பாவகையை சேர்ந்தது. கிளியின் மொழி போன்ற இனிய சொற்களை பேசும் பெண்ணை நோக்கி கூறுவதாக இனிய சந்தத்தில் பாடப்படும் இசைப்பாடல் வகை கிளிக்கண்ணி ஆகும். ஓகே, கிளியே கிளியேன்னு சொல்லிட்டு அதில் ஒன்று வந்திருந்தது இல்லையா? ஸோ அது வந்துட்டு கிளியின் மொழி போன்ற இனிய சொற்களை பேசும் பெண்ணை நோக்கி பாடுற அந்த ஒரு பாடலாமா இது. அதனால தான் கிளியே அப்படின்னு சொல்லி பாடியிருக்காங்களே. ஸோ அதனால் இது வந்துட்டு கிளிக்கண்ணி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. கிளிக்கண்ணி பாடல் வகையை சார்ந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்ததாக காட்டை குறிக்கும் வேறு பெயர்கள் சொல்லியிருக்காங்க. கா, கால், கான், கானகம், அடவி, அரண், ஆரணி, புறவு, பொற்றை, பொழில், தில்லம், அழுவம், இயவு, பழவம், முளரி, வல்லை, விடர், வியல், வனம், முதை, மிளை, இரும்பு, சுரம், பொச்சை, பொதி, முளி, அரில், அரல், பதுக்கை, கணயம். ஓகேயா, ஸோ இதை கொஞ்சம் கஷ்டம்தான், படிச்சுக்கோங்க. ஓகேங்களா, ஸோ ஒரு தடவைக்கு ஒரு 20 டைம் 30 டைம் படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஞாபகத்தில் இருக்கும். ஸோ படிச்சுக்கோங்க. ஓகேங்களா, கா, கால், கான், கானகம். கானகம் இதெல்லாம் நமக்கு தெரியும். கானகம் அப்படின்னா காடு தான் அப்படின்னு தெரியும். ஸோ மற்றபடி உங்களுக்கு ஏதாவது கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி கொஷின்ஸ் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இது வந்துட்டு 1க்கு 2 தடவை 3 தடவை உங்களுக்கு எவ்வளோ ஞாபகம் வச்சுக்க முடியுமோ அந்தளவுக்கு படிச்சுக்கோங்க. ஓகேங்களா. ஸோ நெஞ்சில் உரமுமின்றி நேர்மை திறமுமின்றி வஞ்சனை சொல்வாரடி கிளியே வாய்ச்சொல்லில் வீரரடி கூட்டத்தில் கூடி நின்று கூவி பிதற்றலின்றி நாட்டத்தில் கொள்ளாரடி கிளியே நாளில் மறப்பாரடி அப்படின்னு சொல்லிட்டு பாரதியாருடைய ஒரு பாடலை கொடுத்துருக்காங்க. இதுவும் வந்து கிளிக்கண்ணி பாடல் வகையை சார்ந்தது. ஓகே, ஸோ இதையும் படிச்சுக்கோங்க. ஸோ புக் பேக் கொஷினில் வாழை கன்றை டேஷ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. வாழை வந்து கன்றை ஈன்றது. ஓகேயா, ஸோ வாழை வந்து கன்றை ஈன்றது. வாழை கன்று அப்படின்னு தானே சொல்லுவோம். ஸோ வாழை கன்று ஈன்றது அப்படின்னு தான் வரும். காடெல்லாம் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது காடு ப்ளஸ் எல்லாம். கிழங்கு ப்ளஸ் எடுக்கும் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் கிழங்கெடுக்கும். ஓகேயா, ஸோ இயல் 2 திரும்ப அடுத்ததாக என்னென்னா அப்படியே நிற்கட்டும் அந்த மரம் அப்படிங்கிற ஒரு கவிதை தான் பார்க்க போகிறோம். ஓகேயா, நிலமடந்தைக்கு இயற்கை சூட்டிய மணிமகுடங்களே மரங்கள். அவை மனித வாழ்வியலோடு பின்னி பிணைந்தவை. மரங்களை பற்றிய நினைவுகள் பெரும்பாலான மனிதர்களின் உள்ளங்களுக்குள் புதைந்து கிடக்கின்றன. கால வெள்ளத்தில் மரங்கள் மறையலாம், அவற்றை பற்றிய நினைவுகள் மறையா என்பதை விளக்கும் கவிதை ஒன்றை அறிவோம். ஸோ நிலமடந்தைக்கு இயற்கை சூட்டிய மணிமகுடங்களே வந்துட்டு மரங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அதாவது மடந்தைன்னா நிலமகள் அப்படின்னு கூட நம்ம வச்சுக்கலாம். அவை மனித வாழ்வியலோடு பின்னி பிணைந்தவை. மரங்களை பற்றிய நினைவுகள் பெரும்பாலான மனிதர்களின் உள்ளங்களுக்குள் புதைந்து கிடக்கின்றன. கால வெள்ளத்தில் மரங்கள் மறையலாம், அவற்றை பற்றிய நினைவுகள் மறையா என்பதை விளக்கும் கவிதை ஒன்றை அறியலாம். ஸோ மரங்கள் வந்துட்டு மனிதர்களுடைய வாழ்க்கையில் வந்து பின்னி பிணைந்து தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து ஒரு மரத்தை வச்சு அதை வளர்த்து ஸோ அது வளர வளர நம்மளும் வளர்ந்து ஸோ அது கூடவே வாழ்ந்தவங்களுக்கு தான் வந்துட்டு அந்த மரத்துடைய அந்த அருமை என்ன அப்படிங்கிறது தெரியும் இல்லையா. ஸோ அது வந்துட்டு அந்த மரங்கள் வந்து ஏதோ ஒரு புயல் காற்றுலையோ இல்லை மழையின் காரணமாகவோ சாஞ்சு விழுந்துடலாம். ஓகே, ஸோ ஆனால் அந்த மரம் போனாலும் அதோட நினைவுகள் வந்துட்டு நம்ம மனதிலேயே வந்துட்டு நம்ம தாங்கி நிற்போம் இல்லையா. ஸோ அதே மாதிரி தான் வந்துட்டு அந்த மாதிரி ஒரு கவிதை தான் நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஊரின் வடகோடியில் அந்த மரம் 5 வயதில் பார்த்த போதும் இப்படியே தான் இருந்தது. 50ஐ தாண்டி இன்றும் அப்படியே தான். தாத்தாவின் தாத்தா காலத்தில் நட்டு வளர்த்த மரமாம், அப்பா சொல்ல கேட்டிருக்கிறேன். பச்சை காய்கள் நிறம் மாறி செங்காய் தோற்றம் கொண்டதுமே சிறுவர் மனங்களில் பரவசம் பொங்கும். பளபளக்கும் பச்சை இலைகளுடைய கருநீல கோலிக்குண்டுகளாய் நாவற்பழங்கள் கிளைகளில் தொங்கும். பார்க்கும் பொழுதே நாவில் நீரூறும். காக்கை, குருவி, மைனா, கிளிகள் இன்னும் பெயரறியா பறவைகளுடன் அணில்களும் காற்றும் உதிர்த்திடும். சுட்ட பழங்கள் பொறுக்க சிறுவர் கூட்டம் அலைமோதும். வயது வந்த அக்காக்களுக்காய் கையில் பெட்டியுடன் ஓடி ஓடி பழம் பொறுக்கும் தங்கச்சிகள்.
இரவில் மெல்லிய நிலவொளியில் படையெடுத்து வரும் பழந்தின்னி வௌவால் கூட்டம் தோப்பு முழுக்க பரவி கிடக்கும் மரத்தின் குளிர்ந்த நிழலிலே கிளியாந்தட்டின் சுவாரஸ்யம் புளியமிலாருடன் அப்பா வரும் வரை. நேற்று மதியம் நண்பர்களுடன் என் மகன் விளையாடியதும் அந்த மரத்தின் நிழலில்தானே. பெருவாழ்வு வாழ்ந்த மரம். நேற்றிரவு பேய்க்காற்றில் வேரோடு சாய்ந்து விட்டதாமே. விடிந்தும் விடியாததுமாய் துஷ்டி கேட்கும் பதற்றத்தில் விரைந்து செல்கிறார் ஊர் மக்கள் குஞ்சு குழுவான்களோடு. எனக்கு போக மனமில்லை என்றும் என் மனவெளியில் அப்படியே நிற்கட்டும் அந்த மரம் குன்றுகளின் நடுவே மாமலை போல அப்படின்னு சொல்லிட்டு இந்த கவிதையை முடிக்கிறாங்க ராஜமார்த்தாண்டன் அவர்கள். சொல்லும் பொருளும் இதில் பார்த்தீங்கன்னா பரவசம் மகிழ்ச்சி பெருக்கு, துஷ்டி கேட்டல் அப்படின்னா துக்கம் விசாரித்தல். ஓகே, ஸோ இந்த பாடலுடைய பொருள் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம படித்தாலே ஈஸியாக புரிகிற மாதிரி தான் இருக்குது இல்லையா. ஸோ தாத்தாவுக்கும் தாத்தா காலத்தில் நட்டு வளர்த்த மரமாக அது அந்த ராஜமார்த்தாண்டன் அவர்களுடைய மரம். அவர் ஒரு மரத்தை பற்றி எழுதியிருக்காரு. ஸோ அவர்களுடைய தாத்தா காலத்தில் நட்டு வளர்த்த மரம் 5 வயதில் அவர் பார்த்த போதும் அப்படியே தான் இருந்தது. 50 தாண்டியும் அவருக்கு 50 வயது தாண்டினதுக்கப்புறமும் பார்த்தப்பையும் அந்த மரம் அப்படியே தான் இருந்தது அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ பச்சை காய்கள் நிறம் மாறி, அதாவது அந்த நாவல் பழங்கள் கருணி கோலி குண்டுகளை நாவல் பழங்கள் சொல்கிறாங்க இல்லையா. ஸோ அந்த நாவல் பழங்கள் பச்சை காய்களாக இருக்கும், பச்சை காய்களாக இருந்து நிறம் மாறி செங்காயாக தோற்றம் கொண்டதுமே சிறுவர்கள் மனசில் பழம் சீக்கிரமாக பழுத்துடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சந்தோஷம் கிடைக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஒரு பரவசம் பொங்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பளபளக்கும் இலைகளுடைய இந்த பளபளக்கும் இலைகளுக்கு இடையில கருநீல கோலி குண்டுகள் மாதிரி இந்த நாவல் பழங்கள் சொல்கிறாங்க. இந்த நாவல் பழங்களை தான் கருநீல கோலி குண்டுகள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஓயப்படுத்துகிறாரு. கிளைகளில் தொங்கும் பார்க்கும் பொழுதே நாவில் நீர் ஊறும். ஸோ அந்த கிளைகளில் தொங்குற அந்த பழத்தை பார்க்கும் போதே நாக்கில் நீர் ஊறும் அப்படின்னு சொல்கிறாங்க. காக்கை குருவி மைனா கிளிகள் இன்னும் பெயரறியா பறவைகளுடன் அணில்களும் காற்றும் முதிர்த்திடும் சுட்டப்பழங்கள் பொறுக்க சிறுவர் கூட்டம் அலைமோதும். ஓகேயா. ஸோ காக்கை குருவி மைனா கிளிகள் இன்னும் பெயரறியா பறவைகள் எல்லாமே சேர்ந்து அது சாப்பிட்றதுக்கு ட்ரை பண்ணுது. அப்புறம் காற்றும் உதிர்த்திடுது, அணில்களும் காற்றும் உதிர்த்திடுது அந்த பழத்தை. ஸோ அப்புறம் அந்த கீழே விழுந்துருது இல்லையா, கீழே விழுந்ததும் அந்த பழமெல்லாம் மண் பற்றும்ல. ஸோ அதை தான் சுட்டப்பழங்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாரு. ஸோ அந்த பழங்களை பொறுக்கிறதுக்கு சிறுவர் கூட்டம் அலைமோதுது அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ வயது அக்காக்களுக்காய் கையில் பெட்டியோட தங்கச்சிகள் அக்காங்களுக்காக பழத்தை பொறுக்கிட்டு எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்ததாக இரவில் மெல்லிய நிலவொளியில் படையெடுத்து வரும் பழந்தின்னி வௌவால் கூட்டம். இரவில் மெல்லிய நிலவொளியில் பழந்தின்னி வௌவால் கூட்டம் படையெடுத்து அதை சாப்பிடவும் வருது அப்படின்றாரு. தோப்பு முழுக்க பரவி கிடக்கும் மரத்தின் குளிர்ந்த நிழலில் கிளியாந்தட்டின் சுவாரஸ்யம் புளியமிலாருடன் அப்பா வரும் வரை. ஸோ அதை சாப்பிட்டுட்டு இருக்கும் பொழுது புளியமிலார்னா புளிய மரத்துலேருந்து உடைக்கப்பட்ட ஒரு குச்சி. ஓகே, அடிக்கிறதுக்காக அப்பா வரும் வரைக்கும் அங்கே ஜாலியாக விளையாடிட்டுருப்போம் அப்படின்னு சொல்கிறாரு. நேற்று மதியம் நண்பர்களுடன் என் மகன் விளையாடியதும் அந்த மரத்தின் நிழலில் தானே. நேற்று மதியத்தில் கூட என் நண்பர்களோட அவருடைய மகன் விளையாடிட்டு இருந்தது கூட அந்த மரத்தோட நிழலில் தானே அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இவ்வளோ காலமாக வாழ்ந்த மரம், பெருவாழ்வு வாழ்ந்த மரம் நேற்றிரவு பேய்க்காற்றில் வேரோடு சாய்ந்து விட்டதாமே. நேற்று நைட்டு வீசின பேய்க்காற்றில் வேரோடு சாஞ்சிருச்சான் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. விடிந்தும் விடியாததுமாய் துஷ்டி கேட்கும், விடிஞ்சும் விடியாததுமா அது காலை நேரத்திலேயே துஷ்டி கேட்கும் துஷ்டி கேட்கிறது அப்படின்னா துக்கம் கேட்கிற பதற்றத்தில் விரைந்து ஊர் மக்கள் சின்ன சின்ன பிள்ளைங்களோட போகிறாங்களாம், போய் விசாரிக்கிறதுக்காக போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ ஓகேவா. ஸோ எனக்கு போக மனமில்லை என்றும் என் மனவெளியில் அப்படியே நிற்கட்டும் அந்த மரம் குன்றுகளின் நடுவே மாமலை போல அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு. ஓகேயா. ஸோ அவருக்கு போகிறதுக்கு மனசில்லை. ஸோ என்றைக்குமே அவருடைய மனசில் அந்த மரம் அப்படியே நிற்கட்டும் அப்படின்னு சொல்கிறாரு. ஓகே, அந்த மரம் இருக்கிற மாதிரியே நான் நினச்சிக்கிறேன். ஓகே, மாமலை போல் குன்றுகளின் நடுவே மாமலை போல் அந்த மரம் அப்படியே என் மனதில் நிற்கட்டும் அப்படின்னு சொல்லி இந்த கவிதையை முடிக்கிறாரு. ஓகேயா. ஸோ ரொம்ப ஒரு டச்சிங்கான ஒரு பாடல் இது.
ஸோ நூல்வெளி ராஜமார்த்தாண்டன் அவர்களுடைய கவிதைகள் தான் இது. ஓகேயா? ஸோ கவிதை தான் இது. இவர் வந்துட்டு ஒரு கவிஞர், இதழாளர், கவிதை திறனாய்வாளர், என்ன பன்முக திறன்கள் பெற்றவர், கொல்லிப்பாவை என்னும் சிற்றிதழை நடத்தியவர், ராஜமார்த்தாண்டன் கவிதைகள் என்னும் நூலுக்காக தமிழ் வளர்ச்சித்துறையின் பரிசு பெற்றவர். ஓகேயா? ஸோ ராஜமார்த்தாண்டன்ற கவிதைக்காக தமிழ் வளர்ச்சித்துறையின் பரிசு பெற்றிருக்காரு. ஓகேயா? சிறந்த தமிழ் கவிதைகளை தொகுத்து கொங்குதேர் வாழ்க்கை என்னும் தலைப்பில் நூலாக்கியுள்ளார். இவரது அப்படியே நிற்கட்டும் அந்த மரம் என்னும் நூலில் உள்ள கவிதை இங்கு தரப்பட்டுள்ளது. ஓகேயா? ஸோ இவரை பற்றி படிச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இவர் வந்துட்டு ஒரு கவிஞர், இதழாளர், கவிதை திறனாய்வாளர் என பன்முக திறன் பெற்றவர். ஓகேயா? ஸோ கொல்லிப்பாவை என்னும் சிற்றிதழை நடத்தியிருக்காரு. ஓகேயா? ஸோ இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. கொல்லிப்பாவை என்னும் சிற்றிதழை நடத்தியவர் வந்துட்டு ராஜமார்த்தாண்டன். அப்புறம் ராஜமார்த்தாண்டன்ற கவிதை நூல்களுக்காக வந்துட்டு இவர் தமிழ் வளர்ச்சித்துறையின் பரிசு பெற்றிருக்காரு. ஓகேயா? சிறந்த தமிழ் கவிதைகளை தொகுத்து கொங்குதேர் வாழ்க்கைங்கிற தலைப்பில் நூலாக்கி இருக்காரு. இவருடைய அப்படியே நிற்கட்டும் அந்த மரம்ங்கிற நூலில் இருந்தால் இந்த பாடல் இடம்பெற்றிருக்கு. நான் 1க்கு 2 தடவை நான் உங்களுக்கு எதுக்காக சொல்கிறேன்னா, ஸோ நான் படிக்கும் பொழுது ஒரு தடவை, நீங்கள் திரும்ப சொல்லும் பொழுது ஒரு தடவை உங்கள் மனசில் நல்லா பதியணும் அப்படிங்கிறதுக்காக தான் சொல்கிறேன். ஓகே? ஸோ கவனமாக இதெல்லாம் ஞாபகம் வச்சு படிச்சுக்கோங்க. ஸோ பின்னாடி ஒரு கவிதை கொடுத்துருக்காங்க, புது கவிதைகள் கொடுத்துருக்காங்க. கொப்புகள் விளக்கி கொத்து கொத்தாய் கருவேலங்காய் பறித்து போடும் மெய்ப்பனை ஒரு நாளும் சிராய்ப்பதில்லை கருவேல முட்கள். குழந்தை வரைந்தது பறவைகளை மட்டுமே, வானம் தானாக உருவானது. ஸோ இது 2 எழுதினவங்க யாருன்னா கலாப்ரியா, அவங்க வந்துட்டு எழுதியிருக்காங்க. ஓகே? ஸோ குழந்தை வந்துட்டு வரைஞ்சது வந்துட்டு பறவைகளை மட்டும்தானா. ஓகே? குழந்தை வந்துட்டு ஒரு ஒயிட் ஷீட் எடுத்து ஒரு பறவைகளை வரையுது அப்படின்னா வானம் தானாகவே உருவானது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே? ரொம்ப அழகான கவிதைகள். ஸோ நாவல் பழத்திற்கு ஓமையாக கூறப்படுவது எதை வந்துட்டு நாவல் பழத்திற்கு ஓமையாக வந்துட்டு ராஜமார்த்தாண்டன் அவர்கள் கூறியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தா கோலிக்குண்டு. ஓகே? கருநீல நிற கோலிக்குண்டு அப்படின்னு சொல்லியிருந்தார் இல்லையா? ஸோ நாவல் பழத்திற்கு கோலிக்குண்டுகளை தான் வந்துட்டு ஓமையாக சொல்லியிருந்தார். சுட்ட பழங்கள் என்று குறிப்பிடப்படுபவை மண் ஒட்டிய பழங்கள். மண் ஒட்டிய பழங்கள் தான் வந்துட்டு சுட்ட பழங்கள்னு சொல்கிறோம். ஏன் அப்படின்னு பார்த்தா மண் ஒட்டிய பழங்கள் எடுத்து ஊதுறோம் இல்லையா? ஸோ ஊதும் போது எதை ஊதி சாப்பிடுவோம்? சூடாக இருக்கிறது தான் நம்ம ஊதி சாப்பிடுவோம். ஸோ அதனால் அதுக்கு இதை ஒரு இது பண்ணி சொல்கிறாங்க. ஓகேயா? ஸோ அதை புரிஞ்சுட்டு படிங்க. ஓகேயா? சுட்ட பழங்கள் அப்படின்னா மண் ஒட்டிய பழங்கள். ஓகேயா? ஸோ பெயரறியா என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது பெயர் ப்ளஸ் அறியா. மனம் இல்லை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது மனம் ப்ளஸ் இல்லை. நேற்று ப்ளஸ் இரவு என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் நேற்றிரவு. ஓகேயா? ஓகே, அடுத்ததான் விலங்குகள் உலகம் அப்படின்ற ஒரு உரைநடை தான் பார்க்க போகிறோம். வளம் நிறைந்த நிலம், அடர்ந்த மரம், செடி கொடிகள், நன்னீர், நறுங்காற்று என அனைத்தும் நிரம்பியது காடாகும். இது பறவைகள், விலங்குகள், தாவரங்கள் போன்ற பல்லுயிர்களின் வாழ்விடமாகும். காடுகளின் செழிப்பிற்கு காட்டுயிரிகள் உதவுகின்றன. மனிதனின் முதல் இருப்பிடம் காடுதான். அதன் மரபு தொடர்ச்சியாகத்தான் காட்டை பற்றியும் காட்டு விலங்குகள் பற்றியும் அறியும் ஆர்வம் மனிதர்களிடம் இன்றும் தொடர்கிறது. காட்டு விலங்குகளின் உறைவிடமான முண்டந்துறை புலிகள் காப்பகத்தில் ஒரு உலா வருவோமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகே? ஸோ பள்ளியிலிருந்து வீடு திரும்பிய ஆதினி, இது வந்துட்டு ஒரு ட்ராமா மாதிரி நாடக மாதிரி கொடுத்துருக்காங்க. அதாவது அம்மா பொண்ணு 2 பேரும் பேசிக்கிற ஒரு இதாக கொடுத்துருப்பாங்க. ஸோ ஒரு தடவை ரீட் பண்ணுங்கள். அதில் இடையிடையில் வந்துட்டு முக்கியமான தகவல்கள்லாம் இருக்குது. ஸோ பள்ளியிலிருந்து வீடு திரும்பிய ஆதினி தன் அம்மாவுக்காக காத்திருந்தால் பணியில் இருந்து வீடு திரும்பிய அம்மாவிடம், அம்மா, எனக்கு காட்டு விலங்குகள் பற்றிய புகைப்பட தொகுப்பு ஒன்று தயாரிக்க வேண்டி இருக்கிறது, அதற்கு தாங்கள் தான் உதவ வேண்டும் என்று கூறினாள். அப்படியா? எனக்கு தெரிந்த வன அலுவலர் ஒருவர் முண்டந்துறை புலிகள் காப்பகத்தில் பணியாற்றுகிறார். அவரிடம் முன் இசைவு பெற்று நாளை நாம் அங்கு செல்லலாம். வன அலுவலர் நம்மை காட்டுக்குள் அழைத்து செல்வார். அப்பொழுது நீ காட்டு விலங்குகளை புகைப்படம் எடுக்கலாம், அவற்றை பற்றிய தகவல்களையும் தெரிந்து கொள்ளலாம். என்ன மகிழ்ச்சி தானே என்றார் அம்மா. ஸோ வந்துட்டு
பள்ளியிலேருந்து ஆதினிங்கிறவங்க வந்துட்டு வீடு திரும்புகிறாங்க. அதாவது இப்போ அம்மா கிட்ட வந்து பேசுகிறாங்க. ஓகே, பணியிலேருந்து வீடு திரும்பி அம்மாவிடம், அம்மா எனக்கு காட்டு விலங்குகள் பற்றிய புகைப்பட தொகுப்பு வந்துட்டு ஒன்று தயாரிக்க வேண்டியிருக்கு, ஸோ அதற்கு தாங்கள் உதவ வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியா, எனக்கு தெரிந்த வன அலுவலர் ஒருவர் இருக்கிறார், முன்னந்துறை புலிகள் காப்பகத்தில் பணியாற்றுகிறார். ஓகே, ஸோ அவரிடம் முன் இசைவு பெற்று, அதாவது முன்னாடியே அவர்கிட்ட நான் கேட்டுட்டு நம்ம வந்துட்டு அங்கே செல்லலாம், நாளைக்கு நம்ம அங்கே போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. வன அலுவலர் நம்மை காட்டுக்குள் அழைத்து செல்வார். அப்பொழுது நீ காட்டு விலங்குகளை புகைப்படம் எடுத்துக்கலாம், உன்னுடைய புகைப்பட தொகுப்புக்கு தேவையான புகைப்படங்களை எடுத்துக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ அவற்றை பற்றிய தகவல்களையும் சேகரித்துக்கொள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்ததாக மறுநாள் ஆதினியும் அவள் தாய் மலர்விழியும் முண்டந்துறை புலிகள் காப்பகத்திற்கு சென்றனர். அங்கு வன அலுவலர் அதாவது வன அலுவலர் பேர் வனவர் அப்படின்னு, அதாவது வன அலுவலரை வனவர் அப்படின்னு சொல்கிறாங்க, அவர்களை வரவேற்றார். அவர்கள் இருவரையும் பாதுகாப்பு ஊர்தியில் ஏற்று காட்டுக்குள் அழைத்து சென்றார். அப்பொழுது ஆதினி வந்துட்டு சொல்கிறாங்க, ஆதினி, வனவர், அப்புறம் மலர்விழி. ஓகே, ஸோ இவங்க மூணு பேரும் உடைய கான்வர்சேஷன் தான் வந்துட்டு லெசனாக இருக்கும். எவ்வளவு பெரிய அடர்ந்த காடு, பார்க்கவே வியப்பாக உள்ளதே மாமா, இந்த காட்டை பற்றி சொல்லுங்களேன். மனித முயற்சியின்றி வளர்ந்த மரங்கள், செடிகள், கொடிகள், புல் புதர்கள், பூச்சி இனங்கள், பறவைகள், விலங்குகள் போன்ற பல்லுயிர்களின் வாழ்விடம்தான் இக்காடாகும். இடையிடையே காட்டாறுகளும் நீரோடைகளும் இருக்கும். காடு பார்ப்பதற்கு மிகவும் அழகாக உள்ளது. இந்த புலிகள் காப்பகம் பற்றி நாங்கள் தெரிந்து கொள்ளலாமா ஐயா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இது தமிழ்நாட்டில் 2வது பெரிய காப்பகம். ஓகே, முண்டன்துறை புலிகள் காப்பகம் தான் வந்துட்டு தமிழ்நாட்டிலேயே 2வது மிகப்பெரிய காப்பகம் அப்படின்னு சொல்கிறாங்க. 895 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்டது. இங்கு யானை, புலி, சிறுத்தை, மான், கரடி, காட்டு மாடு போன்ற அரிய விலங்குகள் வாழ்கின்றன. அவற்றை எல்லாம் பார்க்கலாம். ஆதினி சொல்கிறாங்க, இன்று எல்லா விலங்குகளையும் பார்க்க முடியுமா மாமா அப்படின்னு கேட்குறாங்க. அப்படி சொல்ல முடியாது, நாம் பயணம் செய்யும் பாதைக்கு அருகில் வரக்கூடிய விலங்குகளைத்தான் பார்க்க முடியும். அவை இருக்கும் இடங்களுக்கு சென்று பார்க்க முடியாதா அப்படின்னு கேட்குறாங்க. எல்லா இடங்களுக்கும் செல்ல முடியாது. காட்டு விலங்குகளுக்கு துன்பம் தருவது சட்டப்படி குற்றமாகும். நாம் அரசு அனுமதித்துள்ள தூரம் வரை சென்று வரலாம், கவலையே வேண்டாம். அவ்விடத்திற்குள்ளேயே அனைத்து விலங்குகளும் நம்மால் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது தூரத்தில் யானை கூட்டம் ஒன்று சென்று கொண்டிருந்தது. அதனை பார்த்த ஆதினி யானை யானை என்று மகிழ்ச்சியுடன் கைத்தட்டினாள். பின்பு அந்த யானைகளை புகைப்படம் எடுத்துக்கொண்டாள். இது ஆசிய யானை, ஆப்பிரிக்கா யானை, டிஃப்ரென்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ காதுகள் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும் ஆப்பிரிக்கா யானைக்கு. ஸோ அதுதான் ஒரு டிஃப்ரென்ஸ் ஆசியா யானைக்கும் ஆப்பிரிக்கா யானைக்கும். ஸோ ஆதினி, மாமா, யானையை பற்றி புதிய தகவல்கள் ஏதாவது சொல்லுங்களேன். உலகில் 2 வகையான யானைகள் உள்ளன, ஒன்று ஆசிய யானை, இன்னொன்று ஆப்பிரிக்க யானை. ரெண்டுக்குமே என்ன வேறுபாடு அப்படின்னு கேட்குறாங்க. அவங்க அம்மா சொல்கிறாங்க, எனக்கு தெரியும், ஆசிய யானைகளில் ஆண் யானைக்கு தந்தம் உண்டு, பெண் யானைக்கு தந்தம் இல்லை. ஆனால் ஆப்பிரிக்க யானைகள் 2க்குமே தந்தம் உண்டு. சரிதானே ஐயா அப்படின்னு கேட்குறாங்க. சரியாக சொன்னீர்கள். அது மட்டுமன்றி அவற்றின் உயரம், நிறம், நகம் ஆகியவற்றில் சில வேறுபாடுகள் உள்ளன. யானைகள் எப்போதும் கூட்டமாகத்தான் இருக்குமா மாமா அப்படின்னு கேட்குறாங்க. ஆம் ஆதினி, யானைகள் எப்பொழுதும் கூட்டமாகத்தான் வாழும். இந்த கூட்டத்திற்கு ஒரு பெண் யானை தான் தலைமை தாங்கும். யானைகள் தங்களுக்கு தேவையான தண்ணீர், உணவு ஆகியவற்றிற்காக இடம்பெயர்ந்து கொண்டே இருக்கும். ஒரு யானை நாள் ஒன்றுக்கு 250 கிலோ புல், இலை, தழைகளை உணவாக உட்கொள்ளும். அதற்கு குடிக்க 65 லிட்டர் தண்ணீர் தேவைப்படும். யானை மிகுந்த நிலைவாற்றல் கொண்ட விலங்கு. அது பாசம் நிறைந்த விலங்கும் கூட. ஓகே, ஸோ யானை ஆசிய யானைக்கும் ஆப்பிரிக்கா யானைக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் சொல்கிறாங்க. ஓகே, ஸோ அது தோற்றத்தில் அதோட உயரம், நிறம், அப்புறம் அதோடைய சில மைன்யூட்டான விஷயங்கள்லாம் வந்துட்டு மாறுபடும். அது நகம் இதெல்லாம் மாறுபடும். அப்புறம் தந்தத்துலேயும் மாற்றம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஆசிய யானைக்கு வந்துட்டு பெண் யானைக்கு தந்தம் கிடையாது, ஆண் யானைக்கு தந்தம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆப்பிரிக்க யானையில் 2க்குமே வந்துட்டு தந்தம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, யானைகள் வந்துட்டு எப்போவுமே கூட்டமாக தான் வாழுமா. அதில் ஒரு பெண் யானை தான் வந்துட்டு தலைமை தாங்குமா. ஒரு யானை கூட்டத்துக்கு ஒரு பெண் யானை தான் எப்போவும் தலைமை தாங்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ யானைகள் தங்களுக்கு தேவையான தண்ணீர், உணவு ஆகியவற்றிற்காக, அதுக்கு தேவையான உணவு தண்ணீருக்காக இடம்பெயர்ந்து கொண்டே இருக்குமா. ஒரு யானை நாள் ஒன்றுக்கு 250 கிலோ புல் வந்துட்டு சாப்பிடுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, 250 கிலோ
புல் இலை தழைகளை அது உணவாக உட்கொள்ளும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதற்கு குடிக்க 65 லிட்டர் தண்ணீர் தேவைப்படுமா. ஓகே, ஒரு நாளைக்கு 250 கிலோ புல் இலை தழைகள், அப்புறம் 65 லிட்டரு தண்ணியும் தேவைப்படுது. ஓகே, ஸோ யானை வந்துட்டு மிகுந்த நினைவாற்றல் கொண்ட விலங்கு, அது பாசம் நிறைந்த விலங்கும் கூட அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் யானைகள் மனிதர்களை தாக்குவதாக செய்தித்தாள்களில் செய்திகள் வருகின்றனவே ஐயா அப்படின்னு சொல்கிறாங்க. யானைகள் பொதுவாக மனிதர்களை தாக்குவது இல்லை, அவற்றின் வழித்தடங்களில் குறுக்கிடும் பொழுதுதான் மனிதர்களை தாக்குகின்றன. மேலும் யானைக்கு கண் பார்வை குறைவு, கேட்கும் ஆற்றலும் மோப்ப ஆற்றலும் மிகுதி. ஓகே, யானைகள் வந்துட்டு பொதுவாக மனிதர்களை தாக்குறதில்லை, அதுக்கு அதோடைய வழித்தடங்களை யாராவது குறுக்கிட்டுறாங்க அப்படின்னா மட்டும்தான் அது தாக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அவர்கள் பேசிக்கொண்டிருந்த நேரத்தில் யானைகள் அவ்விடத்தை விட்டு கடந்து சென்றன. ஊர்தி தொடர்ந்து மேலே சென்றது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரிந்து தெளிவோம்ல, தமிழ்நாட்டில் வனக்கல்லூரி அமைந்துள்ள இடம் பார்த்தீங்கன்னா மேட்டுப்பாளையம், கோவை மாவட்டத்தில் மேட்டுப்பாளையத்தில் வனக்கல்லூரி வந்துட்டு தமிழ்நாட்டில் அமைந்திருக்கு. ஓகே, தமிழ்நாட்டில் வனக்கல்லூரி எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டால் நீங்கள் இதை மறந்துடாமல் எழுதிடுங்க. மேட்டுப்பாளையம், கோவை மாவட்டம். கோவையில் உள்ள தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் இளநிலை வனவியல், முதுநிலை வனவியல் ஆகிய படிப்புகள் வந்துட்டு இருக்குது. கோவையில் இருக்கிற தமிழ்நாட்டுடைய வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் பிஎஸ்சி ஃபாரஸ்ட்ரி, எம்எஸ்சி ஃபாரஸ்ட்ரி, ஓகே, வனவியல் படிப்புகள் வந்துட்டு அவைலபிளாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததான் அதுவும் அந்த மரத்தின் மீது இருப்பது என்னவென்று சொல்லுங்கள் பார்ப்போம். எவ்வளவு பெரிய கரடி! கரடிக்கு மரம் ஏற தெரியுமா? கரடி ஓர் அனைத்துண்ணி, அது பழங்கள், தேன் போன்றவற்றை உண்பதற்காக மரங்களில் ஏறும். உதிர்ந்த மலர்கள், காய்கள், கனிகள், புற்றீசல் ஆகியவற்றையும் தேடி உண்ணும். கரையான் அதற்கு மிகவும் பிடித்த உணவு. ஓகேயா? ஸோ கரடி வந்துட்டு ஒரு அனைத்துண்ணி, அது வந்துட்டு பழங்கள், தேன் போன்றவற்றை உண்பதற்காக மரங்களில் ஏறும் அப்படின்னு சொல்கிறாங்க. கரடிக்கு ரொம்ப பிடிச்சது எதுன்னு தெரியுமா? தேன் தான் அதுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ உதிர்ந்த மலர்கள், காய்கள், கனிகள், புற்றீசல் ஆகியவற்றையும் அது வந்துட்டு தேடி தேடி உண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. கரையான் வந்துட்டு அதுக்கு மிகவும் பிடித்த உணவு அப்படின்னு சொல்கிறாங்க. தேன்கூட்டை கலைக்கும் போது தேனீக்கள் வந்துட்டு அதை கொட்டிடாதா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கரடியின் உடலை போர்த்தி இருக்கும் அடர்ந்த முடிகள் வந்துட்டு தேனீக்களிடம் வந்து அதனை காப்பாற்றிவிடும். ஸோ நன்கு வளர்ந்த கரடி 160 கிலோ எடை வரை இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேயா? ஸோ இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. 160 கிலோ வரைக்கும் இந்த நன்கு வளர்ந்த கரடி வந்து 160 கிலோ வரைக்கும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆதினி தன் அலைபேசியில் கரடியை புகைப்படம் எடுத்துக்கொண்டாள். இன்னும் ஒரு புலி கூட நம் கண்ணில் படவில்லையே என்று ஆதினி சிந்தித்து கொண்டிருந்த பொழுது வனவர் ஊர்தியை நிறுத்தினார். சற்று தொலைவில் புல்வெளி மீது புலி ஒன்று படுத்திருந்தது. வனவர் அதை அனைவருக்கும் காட்டினார். ஆதினி வந்துட்டு, எனக்கு அச்சமாக உள்ளது, புலி நம்மை தாக்கிவிட்டால் என்ன செய்வது? வாருங்கள், திரும்பிவிடலாம். வனவர் சொல்கிறாரு, அச்சம் வேண்டாம் ஆதினி, புலி மனிதர்களை தாக்குவதில்லை, இரவில் மட்டுமே வேட்டையாடும் தன்மை கொண்டது. ஓகேயா? ஸோ புலி வந்துட்டு மனிதர்களை தாக்குறதில்ல, இரவில் மட்டுமே வேட்டையாடும் தன்மை கொண்டது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியா? நான் இங்கிருந்தபடியே புகைப்படம் எடுத்துக்கொள்கிறேன் மாமா, இங்கே ஒரே ஒரு புலி தானே இருக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்குறா. ஆமாம், புலிகள் தனித்து வாழும் இயல்புடையவை. ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள் ஒரு புலி மட்டுமே வாழும், மற்ற புலிகள் அந்த எல்லைக்குள் செல்லாது. கருவுற்ற புலியானது 90 நாட்களில் 2 அல்லது 3 குட்டிகள் வரை ஈனும். அந்த குட்டிகளை 2 ஆண்டுகள் வரை வளர்த்து வரும். அதுவே வேட்டையாட கற்றவுடன் அவற்றிற்கான எல்லைகளையும் பிரித்து தனியாக அனுப்பிவிடும். ஓகேயா? ஸோ புலிகள் வந்துட்டு தனித்து வாழும் இயல்பு கொண்டவை. ஓகேயா? ஸோ அது ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள்ள மட்டும்தான் அது இருக்கும். ஸோ அந்த எல்லையில் வந்துட்டு மற்ற புலிகள் வந்துட்டு உள்ளே வராது அப்படின்னு சொல்கிறாங்க. கருவுற்ற புலி வந்துட்டு 90 நாட்களில் வந்துட்டு 2லேருந்து 3 குட்டிகளை வரை ஈனும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த குட்டிகள் வந்துட்டு 2 ஆண்டுகள் வரைக்கும் அது வந்துட்டு வளர்த்து வருமா. ஓகே, ஸோ வளர்த்துட்டு அது வந்துட்டு அதுக்கு வேட்டையாட கற்றுக்குச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் அதுக்குன்னு ஒரு எல்லையை பிரித்து தனியாக அனுப்பி விட்டுருமா. அரிய தகவலாக இருக்கிறதே. ஆம், புலிதான் ஒரு காட்டின் வளத்தை குறிக்கும் குறியீடு. புலி தனக்கான உணவை வேட்டையாடிய பின்பு வேறு எந்த விலங்கையும் வேட்டையாடுவது இல்லை. எனவே அதனை பண்புள்ள விலங்கு என்று நாங்கள் கூறுவோம். சரி, காட்டுக்குள் நமக்கு அனுமதிக்கப்பட்ட இடம் வரைக்கும் வந்துவிட்டோம் அப்படின்னு சொல்கிறாரு. ஓகே, ஸோ புலி தான் ஒரு காட்டுடைய வளத்தை குறிக்கும் குறியீடு அப்படின்னு சொல்கிறாங்க. புலி தனக்கான உணவை வேட்டையாடிய பின்பு தனக்கான உணவு அது வேட்டையாடி ஒன்று சாப்பிட்டுருச்சு அப்படின்னா அது வேறு வேட்டையாடுறது கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் இதை பண்புள்ள விலங்கு அப்படின்னு சொல்லுவாங்களாம்.
ஸோ இந்த அவங்க குறிப்பிட்ட இடத்துக்கு வரைக்கும் போயிட்டாங்க. ஸோ அதனால் அலுவலகம் செல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்புகிறாங்க. காட்டுக்கு அரசன் என்று சிங்கத்தை சொல்கிறார்களே, அது பற்றி சொல்லுங்கள் மாமா. உலகில் ஆசிய சிங்கம், ஆப்பிரிக்க சிங்கம் என 2 வகை சிங்கங்கள் வாழ்கின்றன. இந்தியாவில் குஜராத் மாநிலத்தில் கிர் சரணாலயத்தில் மட்டுமே ஆசிய சிங்கங்கள் உள்ளன. நீளம், உயரம், பருமன், எடை, பலம், வேட்டைத்திறன் ஆகிய அனைத்திலும் சிங்கத்தை விட புலியே உயர்ந்தது. எனவே இயற்கை விஞ்ஞானிகள் புலியை காட்டுக்கு அரசன் என்கிறார்கள். ஓகேயா? ஸோ காட்டுக்கு அரசன் என்று சிங்கத்தை சொல்கிறாங்களே, அதை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்கும்பொழுது ஆசிய சிங்கம், ஆப்பிரிக்க சிங்கம் அப்படின்னு சொல்லிட்டு 2 வகை சிங்கம் இருக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ இந்தியாவில் வந்துட்டு குஜராத் மாநிலத்தில் கிர் சரணாலயத்தில் மட்டும்தான் ஆசிய சிங்கங்கள் வந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதோடைய நீளம், உயரம், பருமன், எடை, பலம், வேட்டைத்திறன் ஆகிய அனைத்திலும் வந்துட்டு சிங்கத்தை விட புலி தான் வந்துட்டு உயர்ந்தது. ஓகே. ஸோ எனவே இயற்கை விஞ்ஞானிகள் வந்து என்ன சொல்கிறாங்களாம், புலி தான் வந்துட்டு காட்டுக்கு அரசன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்களாம். ஊர்தி அலுவலகம் நோக்கி விரையும் வழியில் ஒரு புள்ளிமான் தன் குட்டியுடன் புல்தரையில் நின்று கொண்டிருந்தது. அதை பார்த்தவுடன் ஆதினி ஊர்தியை நிறுத்தச் சொல்லி கீழே இறங்கி புகைப்படம் எடுத்துக்கொண்டாள். ஆதினி, இவை புள்ளிமான்கள். இந்தியாவில் சருகுமான், விளாமான், வெளிமான் என பல வகையான மான்கள் உள்ளன. எல்லா வகை மான்களிலும் நம் நாட்டு புள்ளிமான்களே அழகில் சிறந்தவை என்பர். ஓகே. ஸோ இது வந்துட்டு புள்ளிமான்கள். ஸோ இந்தியாவில் வந்துட்டு சருகுமான், விளாமான், வெளிமான் என பல வகையான மான்கள் வந்துட்டு இருக்கிறதா அவர் வந்துட்டு குறிப்பிடுறாரு. ஓகே. ஸோ எல்லா வகை மான்களும் நம்ம நாட்டு புள்ளிமான்கள் தான் வந்துட்டு மிக அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்தது ஆதினியும் அவள் தாய் மலர்விழியும் வன அலுவலருக்கு நன்றி கூறி விடை பெற்றனர். ஆதினி தன் பாடத்தொகுப்பிற்கு தேவையான புகைப்படங்களும் குறிப்புகளும் கிடைத்த மகிழ்ச்சியுடன் வீடு திரும்பினாள். ஓகேயா? ஸோ அவளுக்கு தேவையான படங்கள்லாம் அவள் எடுத்துக்கிட்டா. ஸோ வன அலுவலருக்கு இருந்து விடை பெற்று 2 பேரும் அவங்க அம்மாவும் பொண்ணு வந்துட்டு வீட்டுக்கு போகிறாங்க. ஓகேயா? ஸோ ஆசிய யானைகளில் ஆண் பெண் யானைகளை வேறுபடுத்துவது எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எது வந்துட்டு வேறுபடுத்தும்? தந்தம். ஆசிய யானைகளில் ஆண் யானைக்கு தந்தம் இருக்கும், பெண் யானைக்கு தந்தம் இருக்காது அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? ஸோ தந்தம் தான் வந்துட்டு வேறுபடுத்துவது. தமிழகத்தில் புலிகள் காப்பகம் அமைந்துள்ள இடம், புலிகள் காப்பகம் எங்கே இருக்குது? முண்டந்துறையில் தான் இருக்குது. ஓகே. காட்டாறு என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது காடு + ஆறு. ஓகே. காடு + ஆறு தான் காட்டாறு. அனைத்துண்ணி என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது அனைத்து + உண்ணி. ஓகே. நேரம் + ஆகி என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் நேரமாகி. வேட்டை + ஆடிய வேட்டையாடிய. ஓகே. ஸோ வேட்டையாடிய அப்படிங்கிறது தான் ஆன்சர். ஸோ காட்டின் வளத்தை குறிக்கும் குறியீடு என்று அழைக்கப்படும் விலங்கு புலிகள் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? ஸோ யானை கூட்டத்திற்கு ஒரு பெண் யானை தான் வந்துட்டு தலைமை தாங்கும். டேஷ் யானை தான் தலைமை தாங்க கேட்டிருக்காங்க. பெண் யானை தான் தலைமை தாங்கும். கரடிகளை தேனீ கண்வந்து காப்பது அது மேலே அது உடம்புல இருக்கிற நல்ல முடிகள் இருக்கு இல்லையா? ஸோ அதுதான் வந்துட்டு அதை காப்பாற்றும் இல்லையா? ஸோ முடிகள் அப்படிங்கிறது ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் லெசன் பார்த்திங்கன்னா இந்திய வனமகன். ஓகே. ஒரு நேர்காணல் தொகுப்பு தான் வந்துட்டு, நேர்காணல் நிகழ்ச்சி தான் வந்துட்டு இதில் ஒரு லெசனாக வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஓகே. மனித முயற்சியின்றி உருவாகிய வானளாவிய மரங்களும் அடர்ந்த செடி கொடிகளும் நிறைந்த இடமே காடாகும். ஆனால் பிரம்மபுத்திரா ஆற்றின் நடுவே உள்ள மணல் தீவில் அமைந்த இந்த காடு சற்று வேறுபட்டது. மணல் தீவுகளில் மூங்கில் மட்டுமே வளர வாய்ப்பு உண்டு என்பர். ஆனால் பல வகை மரங்கள் நிறைந்த இந்த காட்டை ஒரு தனி மனிதர் உருவாக்கியுள்ளார். அவரை சந்திப்போம். ஓகே. ஸோ ஒரு மனிதனுடைய முயற்சி எதுவுமே இல்லாமல் உருவானது தான் வந்துட்டு காடுகள். ஓகே. ஸோ ஆனால் ஒரு பிரம்மபுத்திரா ஆற்றின் நடுவில் வந்துட்டு ஒரு மணல் தீவு இருக்குது. ஸோ அந்த தீவில் வந்துட்டு இந்த காடு வந்து அமைஞ்சிருக்கு. அந்த மணல் தீவில் பார்த்திங்க அப்படின்னா மூங்கில் மட்டுமே வளர்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கான். ஆனால் ஒரு தனி மனிதர் வந்துட்டு ஒரு காட்டு பல வகை மரங்களை வச்சு ஒரு காட்டையே வந்து உருவாக்கியிருக்காரு. ஸோ அந்த ஸ்டோரியை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே.
ஸோ ஒரு அடர்ந்த காடு, காட்டின் நடுவே மூங்கிலால் அமைந்த ஒரு வீடு. வீட்டினுள் சிலர் உறங்கிக் கொண்டிருக்கின்றனர். அப்பொழுது யானைகள் பிளிரும் ஓசை கேட்கிறது. வீட்டினுள் உறங்கிக் கொண்டிருந்த குடும்பத் தலைவர் வெளியில் வந்து பார்க்கின்றார். நள்ளிரவு நேரம் என்பதால் ஒன்றும் சரியாக தெரியவில்லை. ஆனாலும் சில யானைகள் அவர் வீட்டை நோக்கி வருவதை தனது நுண்ணறிவால் தெரிந்து கொள்கிறார். உடனே வீட்டுக்குள் சென்று மற்றவர்களை எழுப்பி வீட்டை விட்டு வெளியேற்றி பாதுகாப்பான இடத்திற்கு அழைத்து செல்கிறார். யானைகள் அவருடைய மூங்கில் வீட்டை அடித்து உடைக்கின்றன. தூரத்திலிருந்து இக்காட்சியை பார்த்த குடும்பத் தலைவர் மகிழ்ச்சியில் ஆனந்த கண்ணீர் வடிக்கின்றார். யானைகள் தனது வீட்டை அடித்து நொறுக்குவதை கண்ட ஒருவரால் மகிழ்ச்சி அடைய முடியுமா? ஆம், அவ்வாறு மகிழ்ச்சி அடைந்தவர்தான் அஸ்ஸாம் மாநிலத்தின் ஜோர்விராட் மாவட்டத்தை சேர்ந்த ஜாதவ் பயேங். ஓகேயா? ஸோ யானைகள் வந்து நம்ம வீட்டை அடித்து நொறுக்குதுன்னா சந்தோஷப்பட முடியுமா? முடியாது இல்லையா? ஆனால் இவர் மகிழ்ச்சி அடைகிறார். இவர் பேர் தான் வந்துட்டு ஜாதவ் பயேங். ஓகேயா? ஸோ இவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இவரை பற்றின வந்துட்டு சின்ன சின்ன ஷார்ட் ஃபிலிம்ஸ் மாதிரிலாம் உங்களுக்கு நீங்கள் யூடியூப்பில் சர்ச் பண்ணிங்க அப்படின்னா கிடைக்கும். ஸோ ஒரு ஒன்ஸ் வந்துட்டு அந்த வீடியோ வந்துட்டு போய் பாருங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா அவரை பற்றின ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, இது வரைக்கும் தெரியாது அப்படிங்கிறவங்க. ஓகே, ஸோ இவர் வந்துட்டு ஜோர்விராட் மாவட்டத்தை சேர்ந்தவர். அஸ்ஸாம் மாநிலத்தில் ஜோர்விராட்ன்ற மாவட்டத்தை சேர்ந்தவர் தான் இந்த ஜாதவ் பயேங். ஓகேயா? ஸோ பிரம்மபுத்திரா ஆற்றின் நடுவில் உள்ள மிகப்பெரிய தீவில் 30 ஆண்டுகள் தனது கடின உழைப்பால் ஒரு காட்டை உருவாக்கியவர். அக்காட்டிலேயே தமது வாழ்வை கழித்து கொண்டிருப்பவர். யானைகளின் வருகையை தமது உழைப்பிற்கு கிடைத்த பரிசாக கருதியவர். இந்தியாவின் வனமகன் என்று அழைக்கப்படும் அவருடன் உரையாடுவோம். ஓகே, ஸோ இந்தியாவின் வனமகன் அப்படின்னு சொல்லிட்டு யாரை சொல்கிறாங்க? ஜாதவ் பயேங் அப்படிங்கிறவர் தான் சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இவரை பற்றின வீடியோஸ்லாம் நிறைய அவைலபிளாக இருக்குது யூடியூப்பில். ஸோ நீங்கள் போய் பாருங்கள். ஓகேங்களா? ஸோ பார்த்தீங்க அப்படின்னா அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்றது உங்களுக்கு நல்லா மைண்டில் வந்துட்டு ரிஜிஸ்டர் ஆகும். ஸோ 30 ஆண்டுகள் தன்னோட கடின உழைப்பால் ஒரு காட்டையே வந்துட்டு உருவாக்கியிருக்காரு. ஓகே. ஸோ வணக்கம் ஐயா, உங்களுக்கு இந்த காட்டை உருவாக்க வேண்டும் என்ற எண்ணம் எப்படி உருவானது? பிரம்மபுத்திரா ஆற்றில் ஆண்டுதோறும் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடும். 1979ஆம் ஆண்டும் அது போன்ற ஒரு பெருவெள்ளம் ஏற்பட்டது. வெள்ளத்தில் அடித்து வரப்பட்ட ஏராளமான பாம்புகள் மரங்கள் இல்லாத இத்தீவில் கரை ஒதுங்கின. அவற்றில் சில பாம்புகள் இறந்து கிடந்தன. பல பாம்புகள் வெப்பம் தாங்காமல் உயிருக்கு போராடி கொண்டிருந்தன. இந்த காட்சி என்னை மிகவும் பாதித்தது. ஊருக்குள் சென்று பெரியவர்களிடம் இதை பற்றி பேசினேன். தீவில் மரங்கள் இல்லை, அதனால்தான் பாம்புகள் மடிந்து போகின்றன. அதற்கு நாம் ஒன்றும் செய்ய முடியாது என்று கூறிவிட்டனர். மரங்கள் இல்லாததால் பாம்புகள் இறந்தன எனில் உலகில் உள்ள மரங்கள் முழுவதும் அழிந்துவிட்டால் மனிதனும் இப்படித்தானே இறந்து போவான் என்று எண்ணிய எனக்கு உடல் நடுங்கியது. அப்பொழுதே இந்த தீவு முழுவதும் மரங்களை வளர்க்க வேண்டும் என்ற எண்ணம் என் மனதில் ஆழ பதிந்து விட்டது அப்படின்னு சொல்கிறாரு. ஓகே, ஸோ பிரம்மபுத்திரா ஆற்றில் வந்து ஆண்டுதோறும் வந்துட்டு வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுமா. ஓகே, ஸோ அப்படி 1979ஆம் ஆண்டும் அது போன்ற ஒரு பெருவெள்ளம் வந்துட்டு ஏற்பட்டிருக்கு. ஸோ வெள்ளத்தில் அடித்து வரப்பட்ட ஏராளமான பாம்புகள் வந்துட்டு மரங்கள் இல்லாத அந்த தீவில் கரை ஒதுங்கி நிறைய பாம்புகள் இறந்து போயிடுச்சு. ஓகே, இறந்தும் போயிடுச்சு. வெயிலில் வெப்பம் மணலில் கடந்துச்சுன்னா வெயில் வெப்பம் தாங்காமல் அது சுருண்டு இறந்தும் போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்து எனக்கு மனசில் வந்து ரொம்ப மிகவும் பாதிச்சிருச்சு அப்படின்றாங்க. ஸோ தீவில் வந்துட்டு மரங்கள் இல்லை, அதனால தான் பாம்புகள் மடிந்து போகுது. அப்போ மரங்கள் எதுவுமே உலகத்தில் இல்லாமல் போச்சுன்னா மனிதர்கள் என்ன ஆவாங்க? மனிதர்களும் மடிந்து தானே போவாங்க அப்படின்னு சொல்லி அவர் ஃபீல் பண்ணியிருக்காரு. ஸோ அப்போ தான் வந்துட்டு இந்த தீவு முழுவதும் வந்துட்டு மரங்களை வளர்க்கணும் அப்படின்னு சொல்லி அவர் முடிவு பண்ணியிருக்காரு. உங்கள் எண்ணத்திற்கு ஊர் மக்கள் எப்படி உதவி செய்தார்கள்? ஊர் மக்களிடம் அத்தீவில் மரங்கள் வளர்க்கலாம் என்று நான் கூறிய பொழுது அதையும் யாரும் ஏற்கவில்லை. அத்தீவில் மரங்களை வளர்க்கவே முடியாது, போய் உன் வேலையை பார் என்று கூறிவிட்டனர். ஓகே, ஸோ அந்த தீவில் வந்து மரங்களே வளர்க்க முடியாது, நீ போய் உன் வேலையை பாரு அப்படின்னு எல்லாரும் சொல்லியிருக்கிறாங்க. பிறகு என்ன செய்தீர்கள் ஐயா? நான் கைகளில் கிடைத்த விதைகளை எடுத்துக்கொண்டு இத்தீவிற்கு வந்தேன். இங்கு அவற்றை விதைத்து நாள்தோறும் தண்ணீர் ஊற்றி வந்தேன். ஆயினும் ஒரு விதை கூட முளைக்கவில்லை. பிறகு வனத்துறையினரை அணுகி என்ன செய்யலாம் என்று கேட்டபோது அவர்கள் அத்தீவில் மூங்கில் மரம் மட்டுமே வளரும் என்று கூறினர். எனக்கு உடனே உற்சாகம் பிறந்து விட்டது. மூங்கில்களை கொண்டு வந்து அவற்றை இங்கு நட்டு வளர்க்க தொடங்கினேன். அவை விரிந்து வளரத் தொடங்கின. இனிமேல் இத்தீவில் மரம் வளர்ப்பது ஒன்றே எனது வேலை என்று அப்போதையும் முடிவு செய்து விட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஓகே, ஸோ கையில் கிடைச்ச விதையெல்லாம் மக்கள்லாம் வந்துட்டு முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் இவர் என்ன பண்ணுறாரு? கையில் கிடைத்த விதைகளெல்லாம் எடுத்துக்கிட்டு அந்த தீவுக்கு போகிறாரு. போயிட்டு அந்த விதையெல்லாம் விதைச்சு தண்ணி ஊற்றிட்டு வர்றாரு. ஆனால் எந்த விதையுமே வந்துட்டு முளைக்கவே இல்லை. அதனால் என்ன பண்ணுறாரு? வனத்துறையினரை அணுகி என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி ஐடியா கேட்குறாரு. அவங்க என்ன சொல்கிறாங்க? அங்கே வந்துட்டு மூங்கில் மரம் மட்டும்தான் வளரும், வேறு எந்த மரமுமே வளராது அப்படின்னு சொல்லி
சொல்லிட்டாரு. ஸோ அப்படி சொன்னதுக்கப்புறம் அவருக்கு வந்துட்டு ஒரு உற்சாகம். அப்போ வந்துட்டு மூங்கில்களை மட்டும் கொண்டு வந்து இங்கு நட்டு வளர்க்க தொடங்கியிருக்காரு. ஓகே, ஸோ இனிமேல் என் தீவிரம் மலம் வளர்ப்பது ஒன்றே என் வேலை என்று அப்போதே அவர் வந்துட்டு முடிவு செஞ்சுட்டாராம். ஸோ மூங்கில் மட்டுமே நட்டதாக கூறுகிறீர்கள், ஆனால் இந்த காடு முழுதும் பல மரங்கள் வளர்ந்துனரவே, எப்படி ஐயா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ எங்கள் பகுதியில் அரசு சமூக காடுகள் வளர்ப்பு திட்டம் ஒன்றை செயல்படுத்தியது, அதில் என்னை நான் இணைத்து கொண்டேன். ஸோ அந்த பகுதியில் வந்துட்டு அரசு சமூக காடுகள் வளர்ப்பு திட்டம் வந்துட்டு செயல்படுத்தியிருக்கு. ஸோ அதில் வந்துட்டு இவரை இணைச்சிக்கிட்டு இருக்காரு. அவர்களுடன் இணைந்து தீவு முழுவதும் பல்வேறு மரங்களை நடத் தொடங்கினேன். இத்திட்டம் 3 ஆண்டுகளில் முடிந்துவிட்டது. நான் மட்டும் இங்கேயே தங்கியிருந்து அனைத்து மரக்கன்றுகளையும் பாதுகாத்து வந்தேன். ஆனால் மூங்கிலை தவிர வேறு எந்த மரமும் வளரவில்லை. அப்போதுதான் அசாம் வேளாண்மை பல்கலைக்கழக பேராசிரியர் ஜாதுநாத் அவர்களின் நினைவு எனக்கு வந்தது. சிறுவயதிலிருந்தே எனக்கு அவரை தெரியும். அவரிடம் சென்று என்னுடைய மரம் வளர்க்கும் திட்டம் பற்றி கூறினேன். உடனே அவர் மணல் பரப்பில் மற்ற மரங்கள் வளர வேண்டுமெனில் மண்ணின் தன்மையை அதற்கு ஏற்ப மாற்ற வேண்டும் என்று, அதற்கு மண்புழுக்கள் மட்டுமன்றி சிவப்பு கட்டெரும்புகளும் உதவும் என்று கூறினார். ஓகேயா? ஸோ அவர் என்ன பண்ணுறாரு, 3 வருஷமாக வந்துட்டு ட்ரை பண்ணிட்டு இருந்திருக்காரு. ஓகே, ஸோ இந்த சமூக காடுகள் வளர்ப்பு திட்டம் வந்துட்டு மூணு வருஷமாக நடைபெற்றுட்டு இருந்திருக்கு. ஸோ அதை இணைஞ்சி 3 வருஷமாக அவர் அங்கேயே தங்கி அதை வந்துட்டு பண்ணிட்டு இருந்திருக்காரு. 3 வருஷத்தில் திட்டம் முடிஞ்சதும் எல்லாரும் அங்கேருந்து போயிட்டாங்க. ஆனால் அவர் மட்டும் அங்கேயே தங்கி என்ன பண்ணுறாரு, அனைத்து மரங்களையும் பாதுகாத்து வந்திருக்காரு. ஓகே, ஸோ ஆனால் மூங்கிலை தவிர வேறு எந்த மரமே வந்துட்டு வளரலை அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் தான் அஸ்ஸாமில் வந்துட்டு வேளாண்மை பல்கலைக்கழக பேராசிரியர் ஜாதுநாத் அவர்களை வந்துட்டு இவருக்கு தெரிஞ்சவர் அப்படிங்கிறதுனால அங்கே போய் அவர்கிட்ட இதை பற்றி கேட்குறாரு, என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஸோ மணல் பரப்பில் மற்ற மரங்கள் வளரணும் அப்படின்னா அந்த மணல் பரப்போட மணலுடைய தன்மையை வந்து முதல்ல மாற்றணும் அப்படின்னு சொல்கிறார். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா மண்புழுக்கள், சிவப்பு கட்டெரும்புகள் வந்துட்டு அதுக்கு உதவி செய்யும் அப்படின்னு சொல்கிறாரு. ஓகே, ஸோ கட்டெரும்புகளா, அவை கடித்தால் உடம்பில் கடுமையான எரிச்சல் ஏற்படுமே. ஆமாம், ஆனால் என்ன செய்வது, மண்ணின் தன்மையை மாற்ற வேண்டுமே. அதற்காக நாள்தோறும் 100கணக்கான எறும்புகளை கொண்டு வந்து இங்கு விட ஆரம்பித்தேன். கட்டெரும்புகள் ஊர்ந்து செல்ல செல்ல மண்ணின் தன்மை சிறிது சிறிதாக மாறத் தொடங்கியது. காடுகளில் ஆங்காங்கே பச்சை பசும்பொருட்கள் தலை காட்டத் தொடங்கின. அப்பொழுது எனக்கு ஏற்பட்ட மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. அதன் பின்பு நான் நட்ட மரங்கள் அனைத்தும் வளர்ந்தன. ஓகே, ஸோ அப்போ வந்துட்டு டெய்லி வந்துட்டு 100கணக்கான கட்டெரும்புகளை கொண்டு வந்து இந்த மணல் பரப்பில் வந்துட்டு விட்டுட்டு போகிறாரு. ஸோ அப்போ விட்டுட்டு அப்படி போகும்பொழுது அது வந்துட்டு செல்ல அது ஊர்ந்து செல்ல அங்கே வந்து அதாவது புல்லாம் வளர ஆரம்பிச்சிருக்கு. ஓகே, ஸோ அதை பார்த்ததும் அவருக்கு வந்துட்டு ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சிருக்காரு. இவ்வளவு மரங்களை வளர்ப்பதற்கு விதைகளும் உரங்களும் உங்களுக்கு எப்படி கிடைத்தன? கால்நடைகள் அறுப்பதுதான் என்னுடைய வேலை. அவற்றின் சாணத்தை ஒரு துளி கூட வீணாக்காமல் இயற்கை உரம் தயாரிக்க தொடங்கினேன். ஒரு பழம் சாப்பிட்டால் கூட அதன் கொட்டையை வீசி எறியாமல் விதையாக சேர்த்து வைப்பேன். பிறகு மழைக்காலம் தொடங்குவதற்கு முன் இந்த விதைகளை எடுத்து தீவில் தூவத் தொடங்கி விடுவேன். இப்படி ஒவ்வொரு ஆண்டும் நான் தூவிய விதைகள் தான் இப்போது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் இக்காடு. ஓகேயா? ஸோ கால்நடைகள் வளர்ப்பது தான் அவருடைய வேலை. ஸோ அதிலிருந்து ஒரு துளி சாணத்தை கூட வீணாக்காமல் இயற்கை உரம் வந்துட்டு அதிலிருந்து தயாரிக்க ஆரம்பிச்சிருக்காரு. ஒரு பழம் சாப்பிட்டா கூட அந்த கொட்டையை வந்துட்டு வீசி எறியாமல் விதையாக வந்துட்டு அவர் சேகரித்து வச்சுருக்காரு. ஸோ அந்த விதைகளெல்லாம் கொண்டு வந்து இந்த தீவில் தூவி தான் வந்துட்டு ஒவ்வொரு மரத்தையும் வந்துட்டு அவர் வளர்த்துருக்காரு. ஓகே, மழை இல்லாத காலங்களில் செடிக்கு எப்படி தண்ணீர் ஊற்றினீர்கள்? ஆற்றின் கரையோரம் இருந்த செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றுவதில் எனக்கு சிக்கல் ஏற்படவில்லை. ஆனால் தொலைவில் இருந்த செடிகளுக்கு நீர் ஊற்றுவது சற்று கடினமான செயலாக இருந்தது. ஆற்றின் கரையோரத்தில் இருந்த செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றுறதுல எந்த சிக்கலும் இல்லை, அப்படியே எடுத்து பக்கத்துலேருந்து ஊற்றிடுவாங்க. ஆனால் தொலைவில் இருந்த செடிகளுக்கு நீர் ஊற்றுறதுங்கிறது சற்று கடினமான செயல் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அதற்கும் ஒரு வழியை கண்டுபிடித்தேன். செடியை சுற்றி மூங்கில் குச்சிகளை நட்டு வைத்து அதில் ஒரு பானையை பொருத்தினேன். அதில் ஒரு சிறு துளையிட்டு நீர் சொட்டு சொட்டாக வடிவதற்கான ஏற்பாடுகளை செய்தேன். பிறகு அதில் நீர் நிரப்பினால் 1 வாரத்திற்கு சிக்கல் இருக்காது. இப்படித்தான் மற்ற செடிகளை வளர்த்து வந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. சரி, உங்கள் வீட்டிற்கு யானை வந்த கதையை கூறுங்கள். நான் நட்ட செடிகளை முழுவதும் மரங்களாக வளரத் தொடங்கிய போது அவற்றில் பறவைகள் வந்து தங்கின. பறவைகளின் எச்சத்தால் பரவிய விதைகள் இந்த காடு வளர மேலும் துணை புரிந்தன. பிறகு முயல், மான், காட்டு மாடுகள் என வனவிலங்குகள் பலவும் வரத் தொடங்கின. அப்படித்தான் ஒரு நாள் யானை கூட்டம் ஒன்று வந்தது. யானைகள் தங்கி இருக்கும் காடுதான் வளமான காடு என்று பெரியோர்கள் சொல்ல கேட்டிருக்கிறேன். நான் வளர்த்த காட்டுக்கு யானைகள் வந்த நாள்
என் வாழ்வின் மிகவும் மகிழ்ச்சியான நாளாக அமைந்தது. அதன் பிறகு இங்கு பாம்புகள், கழுகுகள், காண்டாமிருகங்கள் போன்ற காட்டு மிருகங்கள் பலவும் வரத் தொடங்கின. நிறைவாக காட்டின் வளம் என்று குறிப்பிடப்படும் புலிகளும் வந்து தங்கத் தொடங்கின. ஓகேயா? ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக அவரோட நட்ட மரங்கள் வந்துட்டு செடிகள் எல்லாம் வந்துட்டு மரங்களாக வளர தொடங்கியிருக்கு. அவற்றின் அதில் வந்துட்டு பறவைகள் வந்து தங்க ஆரம்பிச்சிருக்கு. பறவைகளின் எச்சத்தால் பரவிய விதைகள் இந்த காடு வளர மேலும் துணை புரிஞ்சுதா அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்ததான் பிறகு மான், அப்புறம் முயல், மான், காட்டு மாடுகள் என விலங்குகள் பலவும் வர தொடங்கியிருக்கு. ஓகேயா? ஸோ ஒன்று ஒன்றா வர ஆரம்பிச்சிருக்கு. முயல், மான், காட்டு மாடுகள், அப்புறம் விலங்குகள்லாம் பல விலங்குகள் வந்துட்டு தங்க ஆரம்பிச்சிருக்கு. அப்படி தான் ஒரு நாள் வந்துட்டு யானை கூட்டமும் வந்திருக்கு. ஓகே, ஸோ யானை கூட்டம் வந்து அவருடைய வீட்டை இடிச்சு தான் பார்த்தோம் இல்லையா? அதை பார்த்து அவர் மகிழ்ச்சி அடைஞ்சார் இல்லையா? ஸோ அந்த மாதிரி தான் ஒரு யானை கூட்டமும் வந்திருக்கு. யானைகள் தங்கி இருக்கும் காடு தான் வளமான காடு என்று பெரியோர்கள் சொல்ல கேட்டிருக்கிறேன். யானைகள் வந்து ஒரு காட்டில் தங்கியிருக்கு அப்படின்னா அப்போ தான் அது வளமான காடாமா. அப்போ அது தங்கி இருக்கிறதுக்கு ஏதுவாக இருக்கிறதுனால தானே அந்த காட்டில் வந்து தங்க முடியும். அதுக்கு தேவையான உணவு கிடைக்கணும், தண்ணீர் கிடைக்கணும். அப்போ தானே அந்த யானை வந்துட்டு அந்த இடத்துல தங்கும். ஸோ அதுதான் வளமான காடு அப்படின்னு சொல்கிறாங்க. நான் வளர்த்த காட்டுக்கு யானைகள் வந்த நாள் என் வாழ்வின் மிகவும் மகிழ்ச்சியான நாளாக அமைந்தது. ஸோ அதனால தான் அவர் வந்துட்டு ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சிருக்காரு. ஸோ அதன் பிறகு இங்கு பாம்புகள், கழுகுகள், காண்டாமிருகங்கள் போன்ற காட்டு விலங்குகளும் வந்துட்டு வர ஆரம்பிச்சிருக்கு. நிறைவாக காட்டின் வளம் என்று குறிக்கப்படும் புலிகளும் இங்கே வந்து தங்க ஆரம்பிச்சது அப்படின்னு சொல்கிறாரு. ஓகே, தெரிந்து தெளிவோம்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 2012ஆம் ஆண்டு ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகம் ஜாதவுக்கு இந்திய வனமகன் என்னும் பட்டத்தை வழங்கியுள்ளது. அதாவது ஃபாரஸ்ட் மேன் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற பட்டத்தை வந்துட்டு ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகம் 2012ஆம் ஆண்டு ஜாதவ் பையனுக்கு கொடுத்துருக்காங்க. 2015ஆம் ஆண்டு இந்திய அரசு பத்மஸ்ரீ விருதை வழங்கியுள்ளது. இந்திய அரசு 2015ஆம் ஆண்டு பத்மஸ்ரீ விருதை வந்து வழங்கியிருக்கு. கவுஹாத்தி பல்கலைக்கழகம் மதிப்புறு முனைவர் பட்டம் வழங்கியிருக்கு. ஓகே, ஸோ கவுஹாத்திங்கிற பல்கலைக்கழகம் வந்துட்டு மதிப்புறு முனைவர் பட்டம் வழங்கியிருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, புலிகளும் இந்த காட்டில் உள்ளனவா? உங்களுக்கு அச்சமாக இல்லையா? இல்லை, புலிகள் வந்த பிறகுதான் இக்காட்டின் உணவு சங்கிலி நிறைவடைந்தது. நான் புலிகளுக்கு தொல்லை இல்லாமல் எனது பாதைகளை வகுத்து கொண்டு இக்காட்டை பாதுகாத்து வருகிறேன். ஓகேயா? ஸோ புலி வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு அச்சமாக இல்லையா அந்த காட்டுக்கு போகிறதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை, புலி வந்ததுக்கப்புறமா தான் இந்த காட்டுடைய உணவு சங்கிலி வந்துட்டு நிறைவடைந்திருக்கு. ஸோ புலிகளுக்கு தொல்லை இல்லாமல் எனது பாதையை நான் வகுத்துக்கிட்டு நான் போயிட்டு வந்துட்டுருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. இது மிக கடினமான பணி, மற்றவர்களுக்கு எப்படி தெரிந்தது? ஜிட்டுகலிட்டா என்னும் வனவிலங்கு ஆர்வலர் என்னுடைய காட்டை பற்றி கேள்விப்பட்டு இங்கு வந்தார். நான் இந்த காட்டை உருவாக்கிய முறையை அவரிடம் கூறினேன். என்னை பாராட்டி பேசிவிட்டு அவர் இங்கிருந்து சென்று விட்டார். பிறகு ஒரு நாள் யானை கூட்டத்தை விரட்டி கொண்டு அந்த வனக்காவலர்கள் என்னுடைய இந்த காட்டை கண்டு வியந்தனர். அவர்களுடைய கணக்கெடுப்பு வரைபடத்தில் இல்லாத இந்த காட்டை கண்டு மகிழ்ந்தனர். அதன் பிறகு என்னுடைய காடு பற்றி டைம்ஸ் ஆஃப் இந்தியா இதழில் செய்தி வெளிவந்தது அப்படின்னு சொல்கிறாரு. ஓகே, ஜிட்டுகலிட்டா என்னும் வனவிலங்கு ஆர்வலர் வந்துட்டு இவருடைய காட்டை பற்றி கேள்விப்பட்டு அங்கே வந்துட்டு அவர்கிட்ட பேசி இது அவர் ரொம்ப வந்துட்டு பாராட்டியிருக்கார் இவரை. ஓகே, ஸோ அதே மாதிரி வனவிலங்கு காவலர்கள் வந்து யானை கூட்டத்தை விரட்டிட்டு வரும்பொழுது அவங்களுடைய மேப்பில், அதாவது அந்த இப்படி ஒரு காடு இருக்குது அப்படின்னு அவங்களுடைய வரைபடத்திலேயே இல்லை. ஸோ அந்த மாதிரி அவருடைய கணக்கெடுப்பு வரைபடத்தில் இல்லாத ஒரு காடை அவங்க பார்த்ததுமே வந்துட்டு ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சிருக்காங்க. ஸோ அதன் பிறகு அந்த காட்டை பற்றின செய்தி வந்துட்டு டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் வந்துட்டு வெளிவந்திருக்கு. ஓகே, ஸோ மிக்க மகிழ்ச்சி ஐயா. அடுத்து உங்களுடைய பணி என்ன? இந்த தீவின் மற்றொரு பகுதியில் இன்னொரு காட்டை உருவாக்க தொடங்கியிருக்கிறேன். எப்படியும் அதற்கு 30 ஆண்டுகள் ஆகலாம். ஆனால் அதற்கு உதவ என்னுடைய மனைவியும் குழந்தைகளும் உள்ளனர். ஆதலால் அங்கு உறுதியாக ஒரு காட்டை உருவாக்குவேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஓகே, ஸோ இன்னொரு பக்கத்தில் இன்னொரு காடையும் உருவாக்க ஆரம்பிச்சிருக்காரு. அதுக்கு ஒரு 30 வருஷம் வேணும். இதை உருவாக்குறதுக்கே ஒரு 30 வருஷம் தேவைப்பட்டது இல்லையா? ஸோ இன்னொரு காடை உருவாக்கணும்னா 30 வருஷம் தேவைப்படும். ஸோ அதுக்கு வந்துட்டு என்னோடய மனைவியும் குழந்தைகளும் வந்துட்டு எனக்கு உதவுவாங்க, அவங்க இருக்காங்க எனக்காக அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அங்கே உறுதியாக நான் அந்த காட்டை வந்து உருவாக்குவேன் அப்படின்னு சொல்கிறாரு. உங்களுடைய இந்த திட்டத்தை கேட்கும் பொழுது உங்களை மிகவும் பாராட்ட தோன்றுகிறது ஐயா. நீங்கள் என்னை பாராட்ட வேண்டுமெனில் ஆளுக்கு 2 மரக்கன்றுகளை நட்டு வளருங்கள், அதுவே எனக்கு போதும் அப்படின்னு சொல்கிறாரு. என்னை பாராட்டணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா
ஒருத்தருக்கு ரெண்டு மரக்கன்றுகளை நட்டு வளர்க்க ஆரம்பிங்க, அதுவே எனக்கு போதும் அப்படின்னு சொல்கிறாரு. உறுதியாக ஐயா, உங்களோட பேசிய பிறகு நானும் கட்டாயம் மரக்கன்றுகளை நட்டு வளர்க்க தொடங்குவேன். உங்கள் பணியும் மேலும் தொடரட்டும், இன்னும் சிறப்படைய வாழ்த்துகிறேன். நான் சென்று வருகிறேன் ஐயா, நன்றி. ஜாதவ் பையன் போன்று நாமும் ஒரு காட்டை உருவாக்க முயல்வோம். அதற்கு அடையாளமாக நம் வீட்டை சுற்றி ஒரு சில மரங்கள் நட்டு வளர்ப்போம். அதற்கு நாம் அனைவரும் உறுதியேற்போம். மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம், நாட்டின் வளம் காப்போம். ஓகேயா? ஸோ மரங்கள் இல்லை அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்கு. மரங்கள் இல்லை அப்படின்னா நமக்கு சுவாசிக்கிறதுக்கு ஆக்சிஜனே கிடைக்காது இல்லையா? ஸோ அது மாதிரி அவரை மாதிரி நம்மளால் ஒரு காடே வளர்க்க முடியல அப்படின்னாலும் நம்ம வீட்டை சுற்றி வந்துட்டு நம்ம மரங்கள் வளர்த்து நம்ம மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம், நாட்டின் வளத்தை பெருக்குவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே. ஸோ கலைச்சொல் அறிவோம்ல, தீவு அப்படிங்கிறது ஐலாண்ட், இயற்கை வளம்ங்கிறது நேச்சுரல் ரிசோர்ஸ், வனவிலங்குகள் வைல்ட் அனிமல்ஸ், வன பாதுகாவலர் ஃபாரஸ்ட் கன்சர்வேட்டர், உவமை பேரபிள் காடு ஜங்கிள், வனவியல் ஃபாரஸ்ட்ரி, பல்லுயிர் மண்டலம் பயோடைவர்சிட்டி. ஓகேயா? ஸோ இப்போ இந்த லெசன் நடத்திட்டு இருக்கும்பொழுது இடையில வந்துட்டு ஏதாவது தெரிந்து கொள்வோம், இந்த மாதிரி ஏதாவது ஒரு பார்ட் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு கண்டிப்பாக அதை படிச்சுக்கோங்க. ஸோ ஸ்க்ரோல் பண்ணும்பொழுது ஒரு லைன்ஸை படிச்சுட்டு இருக்கிறதுனால நான் சப்போஸ் மிஸ் பண்ணிடலாம். ஒரு வீடியோவில் அந்த மாதிரி மிஸ் ஆகிடுச்சு. ஓகேங்களா? ஸோ அதில் வந்துட்டு ஒரு கிளிப் வந்து ஆக்சுவலாக மிஸ் ஆகிருக்கு, அதை நான் கவனிக்கலை. ஸோ இன்னொரு இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பேராகிராஃப் ஸ்க்ரோல் பண்ணிகிட்டு இருந்திருக்கேன். ஓகே. ஸோ அதனால் அந்த வீடியோவில் வந்துட்டு மிஸ் ஆகிடுச்சு. ஸோ அந்த மாதிரி மிஸ் ஆகுறதுல வந்துட்டு நீங்கள் புக் வச்சுட்டு நீங்கள் படிச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அது தெரியாமல் மிஸ் ஆகிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு நான் கேர்ஃபுல்லாக இருக்கேன். ஓகேங்களா? ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா திருக்குறள். அணுவை துளைத்து ஏழ்கடலை புகட்டி குறுகத்தரித்த குறள் என்று திருக்குறளின் பெருமையை ஔவையார் போற்றுகிறார். ஓகே. ஒரு அணுவை துளைத்து 7 கடலை புகட்டி குறுகத்தரித்த குறள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அணுவை துளைத்து 7 கடலை புகட்ட முடியாது இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஒரு குறுகத்தரித்த குறள் தான் வந்து அப்படின்னு சொல்லிட்டு திருக்குறளோட பெருமையை வந்து ஔவையார் அவர்கள் போற்றியிருக்காங்க. ஸோ இதை கேட்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஓகே. அணுவை துளைத்து 7 கடலை புகட்டி குறுகத்தரித்த குறள்னு திருக்குறளுடைய பெருமையை ஔவையார் வந்துட்டு போற்றுகிறார் இல்லையா? சரி, யார் போற்றுகிறார் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். மனித சமுதாயத்தை ஆழ்ந்து நோக்கி அது எவ்வாறு வாழ வேண்டும் என்று நன்கு சிந்தித்து எழுதப்பட்ட நூல் திருக்குறள். இது போன்ற ஒரு நூல் உலகில் எந்த மொழியிலும் இதுவரை தோன்றியதில்லை என்பர். அத்தகைய பெருமைக்கு திருக்குறளை படிப்போம். ஸோ அழுக்காராமை. ஒழுக்காரா கொள்க ஒருவன் தன் நெஞ்சத்து அழுக்காறு இல்லாத இயல்பு. பொருள்: ஒருவர் தன் நெஞ்சத்தில் பொறாமை இல்லாத குணத்தையே ஒழுக்க நெறியாக கொண்டு வாழ வேண்டும். அவ்விய நெஞ்சத்தான் ஆக்கமும் செவ்வியான் கேடும் நினைக்கப்படும். ஓகே. 2 குறள் வந்துட்டு அழுக்காராமையிலேருந்து கொடுத்துருக்காங்க. ஓகே. ஸோ ஒழுக்காரா கொள்க ஒருவன் தன் நெஞ்சத்து அழுக்காறு இல்லாத இயல்பு. ஒருவன் தன் நெஞ்சில் பொறாமை இல்லாத குணத்தையே ஒழுக்க நெறியாக கொண்டிருக்க வேண்டும். ஓகேயா? ஸோ அடுத்தவங்களை பார்த்து பொறாமப்படாத ஒரு குணத்தை தான் வந்துட்டு ஒழுக்க நெறியாக கொண்டு வாழணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தவங்களை பார்த்து பொறாமப்படக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்விய நெஞ்சத்தான் ஆக்கமும் செவ்வியான் கேடும் நினைக்கப்படும். பொறாமை கொண்டவருடைய செல்வமும் பொறாமை இல்லாதவருடைய வறுமையும் சான்றோரால் ஆராயப்படும். ஓகேயா? ஸோ பொறாமை கொண்டவருடைய செல்வமும் பொறாமை இல்லாதவருடைய வறுமையும் சான்றோரால் ஆராயப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. புறங்கூறாமை. நெக்ஸ்ட்டு புறங்கூறாமையில் 2 குறள் கொடுத்துருக்காங்க. கண்ணின்று கண்ணறச் சொல்லினும் சொல்லற்க முன் நின்று பின்னோக்கா சொல். ஒருவருக்கு நேர் நின்று கடுமையான சொற்களை சொன்னாலும் சொல்லலாம், ஆனால் அவர் இல்லாத போது புறங்கூறுதல் கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஒருத்தரை பற்றி நேருக்கு நேராக நீ இப்படி இருக்கிற, இப்படிலாம் பண்ணாத அப்படின்னு சொல்லி நம்ம டைரெக்டாக வேணால் பேசிடலாமா, ஆனால் அவங்க இப்படிலாம் பண்ணினாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வேறு ஒருத்தவங்கள்ட்ட போய் அவங்கள பற்றி சொல்கிறது வந்துட்டு தவறான செயல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏதிலார் குற்றம் போல் தம் குற்றம் காண்கிற்பின் தீதுண்டோ மண்ணும் உயிர்க்கு அப்படின்னு சொல்கிறாங்க. பிறருடைய குற்றத்தை காண்பது போல் தன்னுடைய குற்றத்தையும் காண்பவருடைய வாழ்வில் துன்பம் இல்லை. ஓகே. அப்போ நீ வந்து இவ்வளோ தப்பு பண்ணியிருக்க அப்படின்ற மாதிரி அடுத்தவங்களை நம்ம சுட்டி காட்டுற மாதிரி நம்ம என்ன தப்பு பண்ணியிருக்கோங்கிறதையும் நம்ம வந்துட்டு யோசித்து நடந்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படி நடந்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் துன்பங்கிறது இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க.
அருளுடைமையில் 2 குறள். அருட்செல்வம் செல்வத்துள் செல்வம் பொருட்செல்வம் கூறியார் கண்ணும் உள. அருளாகிய செல்வமே செல்வங்களில் சிறந்த செல்வமாகும். பொருட்செல்வம் இழந்தவரிடத்திலும் உள்ளது. ஓகேயா? இழிந்தவரிடத்திலும் உள்ளது. அருளாகிய செல்வமே செல்வங்களில் சிறந்த செல்வமாகும். பொருட்செல்வம் இழிந்தவரிடத்திலும் உள்ளது. ஓகேயா? ஸோ அருளாகிய செல்வம் தான் வந்துட்டு செல்வங்களில் எல்லாத்துலேயுமே வந்து சிறந்த செல்வமாக. பொருட்செல்வம் வந்துட்டு இழிவானவர்கள்கிட்ட கூட பொருட்செல்வம் வந்துட்டு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. வலியார் முன் தன்னை நினைக்கத்தான் தன்னின் மெலியார் மேல் செல்லும் இடத்து. ஒருவர் தம்மை விட மெலிந்தவரை துன்புறுத்தும் போது தம்மை விட வலிமையுடையவரின் முன்தான் அஞ்சி நிற்கும் நிலையை எண்ணி பார்த்தல் வேண்டும். ஓகேவா? ஒருவர் தம்மை விட மெலிந்தவரை துன்புறுத்துறாங்க அப்படிங்கும்பொழுது தம்மை விட வலிமையுடன் முன் தான் அஞ்சு நிற்கும் நிலையை எண்ணி பார்த்தல் வேண்டும். ஓகேயா? ஸோ தன்னை விட மெலிந்தவங்க கிட்ட போய் நம்ம வந்துட்டு அவங்கள துன்புறுத்துகிறோம் அப்படிங்கும்பொழுது நமக்கு மேலே உள்ளவங்க கிட்ட நம்ம போய் அஞ்சு நிற்கணும் அப்படிங்கிறத நினச்சி பார்க்கணும். ஓகேயா? அடுத்ததாக வாய்மை எனப்படுவது யாதெனின் யாதொன்றும் தீமை இல்லாத சொல்லல். வாய்மை எனப்படுவது மற்றவருக்கு ஒரு தீங்கும் தராத சொற்களை சொல்லுதல் ஆகும். ஓகேயா? ஸோ வாய்மைங்கிறது வாய்மை எனப்படுவது மற்றவர்களுக்கு எந்த தீங்கும் தராத சொற்களை வந்துட்டு சொல்கிறது தான் வந்துட்டு வாய்மை அப்படின்னு சொல்கிறாங்க. தன் நெஞ்சு அறிவது பொய்யற்க பொய்த்த பின் தன் நெஞ்சே தன்னை சுடும். ஒருவர் தம் நெஞ்சறிய பொய் சொல்லக்கூடாது. அவ்வாறு கூறினால் அவர் நெஞ்சமே அவரை வருத்தும். உள்ளத்தால் பொய்யாது ஒழுகின் உலகத்தார் உள்ளத்துள் எல்லாம் உளன். உள்ளத்தில் பொய் இல்லாமல் வாழ்பவர் உலகத்தால் உள்ளங்களில் எல்லாம் இருப்பவர் ஆவார். ஒரு தம் நெஞ்சறிய பொய் சொல்லக்கூடாது. ஓகே? நம்ம மனசறிஞ்சு நம்ம பொய் சொல்லக்கூடாது. அவ்வாறு கூறினால் அவர் நெஞ்சமே அவரை வருத்தம் அப்படின்றாங்க. நம்ம மனசறிஞ்சு நம்ம ஒரு பொய்யை சொல்கிறோம் அப்படின்னா அந்த நம்ம இப்படி சொல்லிட்டோமே அப்படிங்கிறது நம்மளை வருத்தம் இல்லையா? ஸோ அதுதான் சொல்கிறாங்க. உள்ளத்தால் பொய்யாது ஒழுகின் உலகத்தார் உள்ளத்துள் எல்லாம் உளன். உள்ளத்தில் பொய் இல்லாமல் வாழ்பவர் உலகத்தார் உள்ளங்களில் எல்லாம் இருப்பவர் ஆவார். உள்ளத்தில் வந்துட்டு பொய் இல்லாமல் இருக்காங்க இல்லையா? ஸோ அவங்க தான் வந்துட்டு உலகத்தில் இருக்கிற அனைத்து உள்ளங்கள்லையும் வந்துட்டு வாழ்வாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்ததாக இறைமாட்சியிலேருந்து ஒரு குறள். இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லது அரசு. பொருள் வரும் வழிகளை அறிதலும் அவ்வழிகளில் பொருள்களை சேர்த்தலும் சேர்த்த பொருளை பாதுகாத்தலும் காத்த பொருளை பயனுள்ள வகையில் திட்டமிட்டு செலவிடுதலும் சிறந்த அரசின் செயலாகும். ஓகேயா? ஸோ ஒரு பொருள் வந்துட்டு எந்த வழியில் வருது, அவ்வழியில் வந்த பொருளை எந்த மாதிரி நம்ம சேர்த்து வச்சுக்கணும், அந்த சேர்த்த பொருளை வந்துட்டு எப்படி பாதுகாக்கணும், அந்த பாதுகாத்து வைத்த பொருளை எப்படி பயனுள்ள வகையில் திட்டமிட்டு செலவு பண்ணணும் அப்படின்னு எப்படி இந்த அரசு இருக்கோ அதுதான் வந்துட்டு சிறந்த அரசின் செயலாகும். அதுதான் சிறந்த அரசு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே? ஸோ நூல்வெளியில் திருக்குறளை தந்த திருவள்ளுவர் 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்டவர் என்று கூறுவர். இவர் முதற்பாவலர், பொய்யில் புலவர், சென்னா போதார் போன்ற சிறப்பு பெயர்களும் குறிப்பிடப்படுகிறார். தமிழ் நூலில் திரு என்னும் அடைமொழியோடு வருகின்ற முதல் நூல் திருக்குறள் ஆகும். திருக்குறள் அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால் என 3 பகுப்புகளை கொண்டது. இதில் அறம் 38, பொருள் 70, இன்பம் 25 என மொத்தம் 333 அதிகாரங்கள் உள்ளன. அதிகாரத்திற்கு குறட்பாக்கள் வீதம் 10 குறட்பாக்கள் வீதம் 1330 குறட்பாக்கள் உள்ளன. இதற்கு முப்பால், தெய்வநூல், பொய்யாமொழி போன்ற பிற பெயர்களும் உள்ளன. ஓகேயா? ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேயா? அறத்துப்பால் வந்துட்டு 38, பொருள்பால் 70, இன்பத்துப்பால் 25. ஓகேயா? ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கு 3ஐயும் கூட்டினா 133 அதிகாரங்கள் இதில் இருக்கும். ஸோ புக் பேக் கொஷின். வாய்மை எனப்படுவது எது அப்படின்னு கேட்குறாங்க. தீங்கு தராத சொற்களை பேசுகிறது தான் வந்துட்டு வாய்மை அப்படிங்கிறது. ஓகேயா? ஸோ டேஷ் செல்வம் சான்றோர்களால் ஆராயப்படும். பொறாமை இல்லாதவன் செல்வம் சான்றோர்களால் ஆராயப்படும். பொருட்செல்வம் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது பொருள் ப்ளஸ் செல்வம். யாதெனின் யாது ப்ளஸ் எனின். ஓகேயா? ஸோ யாது ப்ளஸ் எனின் தான் ஆன்சர். தன் ப்ளஸ் நெஞ்சு என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் தன் நெஞ்சு. ஓகேயா? தீது ப்ளஸ் உண்டோ என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் தீதுண்டோ அப்படிங்கிறது தான் ஆன்சர். ஓகேயா? ஸோ இதோட இந்த லெசன் இந்த இயல் 2 வந்துட்டு கம்ப்ளீட் ஆகுது. ஓகேங்களா? ஸோ அடுத்ததான் இயல் 3.
ஸோ இதோட இயல் 2 வந்துட்டு நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அடுத்ததாக இயல் 3ல் மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.